குட் மார்னிங். நான் இன்றைக்கு புதிய ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்டா என்னன்றத நாங்கள் பார்ப்போம். இதில் நான் பார்க்க போகிற ஏரியா வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் கீழே பேபேக், திருப்பி செலுத்தும் காலம், பேபேக் பீரியட், டிஸ்கவுண்ட் பேபேக். அதாவது நாங்கள் பேபேக் பீரியடை நொமினல் வேல்யூவில் பார்க்கலாம். அடுத்தது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் ப்ரெசன்ட் வேல்யூ கீழால அந்த பேபேக் பீரியடை பார்க்கலாம். எவ்வளோ காலத்துக்குள்ள ப்ரெசன்ட் வேல்யூ அடிப்படையில் அந்த பேபேக் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். அடுத்தது நெட் ப்ரெசன்ட் வேல்யூவையும் நிகர அந்த மதிப்பையும் நாங்கள் இங்கே பார்ப்போம். அதே போல இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இன்டர்னல் ரேட் ஆஃப் வருவாயின் உள்வீதம்னு நான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஆகவே இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அடிப்படையிலையும் பார்க்கலாம். மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மோடிஃபை இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த பேசிஸ்லையும் மாற்றி அமைக்கப்பட்ட உள்வருவாய் விகிதம். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஒன்றை யூஸ் பண்ணி அதன் அடிப்படையில் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸையும் எங்களை யூஸ் பண்ணலாம். அடுத்தது அன்ஈக்குவல் லைஃப்ஸ், சமமற்ற வாழ்க்கை அல்லது அன்ஈக்குவல் லைஃப்ஸ் விஷயத்தை நாங்கள் இதுக்குள்ள பார்ப்போம். அப்படி அன்ஈக்குவல் லைஃப், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அதோட காலமும் அதோட கம்பேர் பண்ற இன்னொரு ப்ராஜெக்ட காலமும் டிஃபரெண்ட் ஆகலாம். அது சேமாக இருக்காம டிஃபரெண்டான அந்த காலப்பிரிவு காணப்படுற நேரம் எப்படி நாங்க அதை அந்த ப்ராஜெக்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ற அதனை எப்படி நாங்க ஈவலுவேட் பண்றன்ற விஷயத்தை தான் இந்த விடயத்துல நாங்க பார்க்க போறோம். அடுத்தது எக்கனாமிக் லைஃப் என்ற விஷயமும் இதுக்குள்ளால வரும். ஆகவே நாங்க வாட் இஸ் த கேபிட்டல் பட்ஜெட்டிங், அனலைசிங் ப்ராஜெக்ட் தட் மே பி, அதாவது நாங்க ஒரு ப்ராஜெக்டை அனலைஸ் பண்றோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டபிள், எங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆயிக்குமா, லாங் டேர்ம், லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும், லாங் டேர்ம்ல அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு வயபிள் ஆயிக்கும், அல்லது அந்த லாங் டேர்ம்ல நீண்ட காலத்துல அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு எப்படியாக அமையும் என்ற விடயத்தை பார்ப்போம். லார்ஜ் கேபிட்டல் இன்ஃபியூஷன், எவ்வளவு கேபிட்டல் நாங்க அதுக்கு முதலிடுறோம், பெரிய மூலதன உட்செலுத்தல்கள், அதாவது மூலதன உட்செலுத்தல்கள். இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அது எவ்வளவு தூரம் அந்த ஆர்கனைசேஷன் ஃபியூச்சருக்கு முக்கியம் அல்லது இம்பார்ட்டன்டாக காணப்படுது. இந்த விடயங்களை தான் நாங்க இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் கீழால பார்ப்போம். அனலைஸ் பண்றோம் நாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி, எவ்வளவு தூரம் அது லாபகரமானது, டைம் எவ்வளோ, டைம் ஹொரைசன் எவ்வளோ காலம் அது. அடுத்தது லார்ஜ் கேபிட்டல் இன்ஃபியூஷன், லார்ஜ் கேபிட்டல் இன்ஃபியூஷன் எவ்வளோ கேபிட்டல் நாங்கள் உட்செலுத்துன்றோம். அதே போல இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், அது எவ்வளவு தூரம் அந்த நிறுவனத்துக்கு முக்கியம் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஸ்டெப் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங், நாங்க ஒரு கேபிட்டல் பட்ஜெட் செய்ய போற நேரம் என்னென்ன படிமுறைகள் முக்கியம் பெறுகிறது. ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டை சரியாக செய்கின்ற போது அதனுள்ள காணப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் அல்லது நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன என்பது. ஃபோர்காஸ்ட், கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, அந்த ப்ராஜெக்டுக்கான அந்த விடயத்துக்கான கேஷ் எவ்வளோ நாங்க உட்செலுத்துறோம், அதே போல கேஷ் எவ்வளோ அதாவது ப்ராஜெக்டுக்கு இன்வெஸ்ட் பண்றோம், அதே போல ப்ராஜெக்ட் எங்களுக்கு எவ்வளோ கேஷ் ஜெனரேட் பண்ணி தரும். அதை ஃபோர்காஸ்ட் என்று, ஏன்னா நாங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போறோம், எங்களுக்கு உண்மையில தெரியாது அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வரும்னு. ஆனா எங்களுக்கு என்ன செய்யணும்டா அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது ப்ராஜெக்ட் எப்படி எதிர்காலத்துல ஒர்க் பண்ண போகுது, ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரம் லாபகரமானதாக மாறப்போகுது என்ற விடயத்தை எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை அனலைஸ் பண்றதன் ஊடாக எங்களுக்கு ஈஸியாக கண்டு கொள்ளலாம். ஆனா இது எக்ஸாக்டா ஆயிக்காது, இது ஃபோர்காஸ்டிங்கிறதுனால இது மாறலாம். ஆக்சுவல் வார நேரம்
ஃபோகாஸ்ட் வந்து மாறலாம். ஆகவே பல ஃபோகாஸ்டிங் டெக்னிக்களை யூஸ் பண்ணி இந்த ஃபோகாஸ்ட் செய்யப்படும். அசஸ் ரிஸ்க் ஆஃப் கேஷ் ஃப்ளோ. அது நாங்க எவ்வளவுதான் கேஷ் ஃப்ளோன்னு நாங்க ஃபோகாஸ்ட் பண்ணினாலும் அது வந்து இடர்களுக்கு உள்ளாகலாம். நாங்க ஃபோகாஸ்ட் பண்ணதுல இது வேரி ஆகி போகலாம், மாற்றம் அடைந்து போகலாம். அதுக்கு பல இடர்கள் காரணமாக அமைகின்றன. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், நிறைய நிறுவனங்கள் இந்த ரீசன்ட் இப்ப இந்த கோவிட் இஷ்யூ காலத்துல நிறைய வங்கிகளோட ஃபோகாஸ்ட் பண்ண அவங்க ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபோகாஸ்டிங் வந்து நிறைய டீவியேட் ஆகிக்கும். ஏண்டா நிறைய ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்கள் அப்படியே நின்றுச்சு, கண்டினியூ பண்ணலாம் போச்சு. அப்ப அதனூடாக வருகின்ற லாபங்கள், கேஷ் இன்ஃப்ளோகள் நிறைய நின்று போய்க்கலாம். அடுத்தது எஸ்டிமேட் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதாவது நாங்க அந்த வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவுன்றதை எஸ்டிமேட் பண்றோம். நாங்க செய்ய போற அந்த ப்ராஜெக்டுக்கான வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், எங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, நாங்க செய்ய போற அந்த ப்ராஜெக்டுக்கான கேபிட்டல் எவ்வளோ. டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ நாங்க கேஷ் ஃப்ளோட வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க எம்பிவிஎல்எம் நெட் பிரசன்ட் வேல்யூ அல்லது பிரசன்ட் வேல்யூ படிச்சிருக்கிறோம். அதாவது கேஷ் ஃப்ளோ இன்றையில் உள்ள ஒரு ரூபாவும் இன் ஃபியூச்சர்ல கிடைக்கிற ஒரு ரூபாவுக்கும் டிஃபரன்ட்ன்றதை நாங்க பார்த்துக்கிறோம். ஆகவே எப்பயுமே நாங்க பார்க்கணும் என்னண்டா, ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் செய்யற நேரம் நாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராஜெக்டுக்காகத்தான் இதை செய்யறோம். இதை செய்யற நேரம் ஃபோகாஸ்டிங் தான் முக்கியம் பெறுது. ஃபோகாஸ்டிங் அடிப்படையில தான் நாங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை இருக்குது. ஏண்டா எனக்கு ஆக்சுவல் உண்மையில தெரியாது. ஆகவே ஃபோகாஸ்டிங் அடிப்படையில நாங்க அதை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது. இண்டிபெண்டன்ட் அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட், இது முக்கியமான ஒரு விஷயம். நாங்க கேபிட்டல் பட்ஜெட்டிங் செஞ்சாச்சு. கேபிட்டல் பட்ஜெட் செஞ்ச பிறகு நாங்க எங்கள்கிட்ட பல ப்ராஜெக்ட் வந்திருக்கலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நாங்க அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்குமான கேபிட்டல் பட்ஜெட்டையும் செஞ்சுப்போம். ஆகவே இப்போ இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ற நேரம் எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். எந்த ப்ராஜெக்டை நாங்க செலக்ட் பண்றோம், எந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு பிரயோஜனமாயிக்கும், அல்லது எந்த ப்ராஜெக்டுக்குள்ள எந்த ப்ராஜெக்ட் நிறுவனத்துக்கு சிறந்ததாக காணப்படும். அதே நேரம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட செயற்பாட்டை பாதிக்குமா, அது எப்படி? ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட செயற்பாட்டை பாதிக்காது. அது கேஷ் ஃப்ளோல, அதாவது காசு பாய்ச்சல்கள்ல எந்த தாக்கத்தையும் ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட்ல செலுத்தாது என்றால் நாங்க அதை சொல்லுவோம் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட். ரெண்டு ப்ராஜெக்டுக்கும் இடையில தொடர்பு இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோ அதனூட வருகின்ற அந்த வருமானங்கள் எல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கும். அடுத்த ப்ராஜெக்டால வாரது அது அடுத்த ப்ராஜெக்ட்ல இருந்து வர அதே வருமானங்கள் வரும். ஆகவே ஒரு ப்ராஜெக்டை செய்யற, ரெண்டு ப்ராஜெக்டை ஒரே நேரத்தில் செய்யறதுனால அல்லது ஏற்கனவே நாங்க புதிய ஒரு ப்ராஜெக்டை சேர்க்கறதுனால ஏற்கனவே உள்ள ப்ராஜெக்ட் வந்து பாதிப்படையாது. ஆகவே இதுதான் நாங்க சொல்றோம் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் இண்டிபெண்டா அது நிறுவனத்தில் ஏற்கனவே காணப்படுகின்ற அல்லது ரெண்டு ஆப்ஷன் காணப்படுற நேரம், ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்டையும் செய்யற நேரம் ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்டால பாதிக்கப்படாது, பாதிப்புக்கு உள்ளாகாதுன்ற விடயம்தான் இந்த இடத்துல நாங்க இந்த இண்டிபெண்டன்ட் விஷயத்த சொல்ல வரோம். ரெண்டு ப்ராஜெக்டும் இண்டிபெண்டான, ஒன்றுல டிபெண்ட் இல்ல, இண்டிபெண்டான ப்ராஜெக்ட்ன்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட். அடுத்தது a project is mutually exclusive is selection of one project has an impact on cash flow or other project. அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட்ல டிபெண்ட் அல்ல. ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுனால இன்னொரு ப்ராஜெக்ட் பாதிப்படையும். அதாவது ரெண்டு ப்ராஜெக்டையும் நாங்க ஒரு கலை செய்யலாத சூழ்நிலை காணப்படும். ஒன்றுண்ட செயற்பாடு இன்னொண்ட பாதிக்கும். அப்படி இந்த நாங்க சொல்லுவோம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஆகவே ரெண்டு வகையாக நாங்க ப்ராஜெக்டை பிரிப்போம். ஒன்று இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட், இண்டிபெண்டன்ட் பேர் போலவே அது இண்டிபெண்டன்ட் ஆகிக்கும்.
இன்னொரு ப்ராஜெக்ட்ல பாதிப்பு ஏற்படுத்தாது. அடுத்து வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ன்ற வந்து இரண்டு ப்ராஜெக்ட்ல இருக்கிற நேரம் ஒன்றுட செயற்பாடு இன்னொன்றுட செயற்பாட்டுல பாதிப்பை செலுத்தும், அதுல செல்வாக்கு செலுத்தும். ஆகவே அந்த ப்ராஜெக்ட்களை நாங்க செலக்ட் பண்ற நேரம் இந்த விடயத்தை நாங்க கருத்தில் கொள்ள வேண்டும். பேபேக் பீரியட். நாங்க இப்ப அடுத்த ஸ்டெப் போறோம். இப்ப நாங்க ப்ராஜெக்ட்ல அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ற நேரம் பேபேக் பீரியட்ன்ற ஒரு விஷயத்துக்கு போறோம். அந்த ப்ராஜெக்டை அனலைஸ் பண்ற நேரம் நான் பார்க்கிறோம் how long it's take to recover the initial investment using cash flow that occur from the project. அதாவது நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், இனிஷியலா ஒரு பெரிய ஒரு தொகையை நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், அது எவ்வளவு காலத்துக்குள்ளால எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த ப்ராஜெக்டை நாங்க செஞ்சு கொண்டு போறதால எவ்வளவு காலத்துக்குள்ளால அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு திருப்பி அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் திருப்பி கிடைக்கும், அல்லது நாங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை திருப்பி எடுக்கிறதுக்கு, திருப்பி ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்ன்றதுதான் இந்த பேபேக் பீரியட். இந்த பேபேக் பீரியட்ல நாங்க அனலைஸ் பண்ற நேரம், ஒரு ப்ராஜெக்ட பேபேக் பீரியட் பேசிஸ்ல நாங்க அனலைஸ் பண்ற நேரம் நாங்க பார்க்க மாட்டோம் இந்த பேபேக் பீரியடு புற உள்ள கேஷ் ஃப்ளோ சம்பந்தமாக நாங்க கவனம் செலுத்த மாட்டோம். நாங்க அந்த பேபேக் பீரியட் வரைக்குமான கேஷ் ஃப்ளோ தான் நாங்க கவனம் செலுத்துவோம். ஆகவே ஒரு பேபேக் பீரியட்ன்றது நாங்க இன்வெஸ்ட் பண்ணின ஒரு முதலீடு எங்களுக்கு திருப்பி எங்களோட கைக்கு வாரத்துக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்ன்றத அனலைஸ் பண்றதுதான் அந்த பேபேக் ப்ராஜெக்ட் பீரியட்ன்றது. ஆகவே நாங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் தந்திக்கிறோம், உங்களுக்கு பார்த்தா விளங்கும். கேஷ் ஃப்ளோ இன்னும் 100 தந்திக்கிறோம். நாங்க 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றோம். இது 100 மில்லியன் நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்குது 10 மில்லியன், செகண்ட் இயர்ல கிடைக்குது 60 மில்லியன், தேர்ட் இயர்ல எங்களுக்கு கிடைக்குது 100 மில்லியன், சாரி 80 மில்லியன். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் 100 மில்லியன் கிடைக்குது, செகண்ட் இயர்ல எங்களுக்கு கிடைக்குது 10 மில்லியன், தேர்ட் இயர்ல சாரி நாங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது 100 மில்லியன், அந்த ப்ராஜெக்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எங்களுக்கு கிடைக்குது அதனூட அந்த ப்ராஜெக்ட் கூட 10 மில்லியன் இன்கம் ஒன்று கிடைக்குது. செகண்ட் இயர்ல 60 கிடைக்குது, தேர்ட் இயர்ல 80 கிடைக்குது. ஆகவே நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆறுனதுக்கு எங்களோட ப்ராஜெக்ட்ல இப்போ 10 கிடைச்சா எங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்க வேண்டியது 90. செகண்ட் இயர் ஆறுனதுக்கு 60 கிடைக்குது, அந்த 60 எங்களுக்கு அப்ப பேலன்ஸ் ஆகுது, கிடைக்க வேண்டியது பேலன்ஸ் ஆகுது 30. ஆகவே நாங்க கடைசியாக எங்களுக்கு கிடைக்குது 80, ஆனா எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிக்குது 30, கிடைக்க வேண்டியது 30. ஆகவே 30 டிவைடட் பை 80 அப்போ வரும் எங்களுக்கு 3.375 இயர். ஆகவே இங்க எங்களுக்கு நேரத்தோட 2 இயர்ஸ் போச்சு. இந்த 10 60 70 ரிகவர் பண்றதுக்கு 2 இயர்ஸ் போச்சு. பேலன்ஸ் 30 ரிகவர் பண்றதுக்கு 0.375 இயர்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். 0.375 இயர்ஸ் தேவைப்படும். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ண தொகையை எங்களுக்கு திருப்பி தரத்துக்கான காலமாக 2.375 இயர்ஸ் எடுக்கும். 2.375 இயர்ஸ் எங்களுக்கு எடுக்கும். இயர்ஸ் எங்களுக்கு எடுக்கும் அந்த ப்ராஜெக்டை நாங்க எடுத்தோம்டா. ப்ராஜெக்ட் பி அதே போல இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுல நாங்க 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றோம். அது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 70 மில்லியன் தருது, ஏர்ன் பண்ணி தருது. செகண்ட் இயர்ல 50 மில்லியன் ஏர்ன் பண்ணி தருது. தேர்ட் இயர்ல 20 மில்லியன் ஏர்ன் பண்ணி தருது.
அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிகிற நேரம் 100 மில்லியன்ல 70 மில்லியன் ஏர்ன் பண்ணிப்போம். எங்களோட பேலன்ஸ் 30. எங்களுக்கு இன்னும் நாங்க ஏர்ன் பண்ண வேண்டிய பேலன்ஸ் 30. செகண்ட் இயர் ஆகிற நேரம் எங்களுக்கு 30 தேவையாகிக்குது. ஆனா செகண்ட் இயர்ல 50 மில்லியன் ஏர்ன் பண்ணுது. ஆகவே 50 டிவைடட் பை 30 டிவைடட் பை 50 அது வந்து 0.6 ஆகும். பிளஸ் நேரத்தோட 1 இயர் போச்சு. 1 பிளஸ் 0.6 1.6 இயர்ஸ் 1.6 இயர்ஸ் என்ற காலத்தை அது எடுக்கும். ஆகவே இங்க வந்து அதே பிறகு வந்து தேர்ட் இயர்ல வந்து நாங்க இந்த 20 மில்லியன் சம்பந்தமாக நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்க பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இயர்ல 70 கிடைச்சிக்குது, பேலன்ஸ் 30. செகண்ட் இயர்ல 50 கிடைச்சிச்சு, அப்ப பேலன்ஸ் 20. எங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிக்குது, ரிட்டர்ன் ஆகிக்குது அல்லது ப்ராஃபிட் ஆகிக்குது 20 மில்லியன். தேர்ட் இயர் ஆனதுக்கு இந்த 40 மில்லியன். ஆனா நாங்க இந்த ப்ராஃபிட்டோ இதுக்கு அப்பால 1.6க்கு அப்பால வருகின்ற எந்த லாபத்தையும் இந்த பேபேக் பீரியட்ன்ற அந்த அனாலிசிஸ் பேஸ்ல நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்க நாங்க எவ்வளவு காலத்துல அது திருப்பி தரும்ன்றதான் பார்ப்போமே ஒழிய எவ்வளவு ப்ராஃபிட் தரும்ன்றதை நாங்க இதுல பார்க்க மாட்டோம். ஆகவே ப்ராஜெக்ட் பிஏ பொறுத்த வரையில 1.6 இயர்ஸ், ப்ராஜெக்ட் ஏ பொறுத்த வரையில 2.375 இயர்ஸ், 2.357 இயர்ஸ். ஓகே, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகும்டா. ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி ரெண்டையும் பார்த்தோம். ரெண்டையும் காலத்தை எங்களுக்கு கம்பேர் பண்ணி அப்போ ஒரு இன்வெஸ்டர் இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிற நேரம் ப்ராஜெக்ட் ஏக்கு போன அந்த 2.375, ப்ராஜெக்ட் பிக்கு வந்து 1.6 இயர்ஸ். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ற நேரம் ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரையில இந்த பேசிஸ்ல பேபேக் பீரியட் அடிப்படையில பாக்குற நேரம் ப்ராஜெக்ட் பி இஸ் பெட்டர் தேன் ப்ராஜெக்ட் ஏ. ப்ராஜெக்ட் பி இஸ் பெட்டர் தேன் ப்ராஜெக்ட் ஏ. ஆகவே அவரு எப்பயும் ப்ராஜெக்ட் பி தான் இந்த அடிப்படையில செலக்ட் பண்ணுவாரு. ஆகவே நாங்க இப்ப பார்க்க போறோம் இந்த பேபேக் பீரியட் அடிப்படையில நாங்க கால்குலேஷன் செய்யற நேரம் அதில் உள்ள நன்மைகள் என்ன, அதனூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள். Simplicity. It is an easy way to compare several projects and then to take the project that has the short payback time. அதாவது எங்களுக்கு இப்ப இது வந்து ஈஸி என்னன்னா, நாங்க பல ப்ராஜெக்ட் இருக்கிற நேரம் பல ப்ராஜெக்டையும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்குமான பேபேக் பீரியட், எங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு காலத்துக்குள்ளால எங்களுக்கு திருப்பி கிடைக்கும்ன்ற அந்த பேபேக் பீரியடை நாங்க அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்குமான இதை பார்த்து அதுல எந்த ப்ராஜெக்டோட பேபேக் பீரியட் குறைவாக காணப்படுமோ அந்த ப்ராஜெக்டை நாங்க செலக்ட் பண்ணுவோம். ஆகவே இது ஒரு ஈஸியாக விளங்கக்கூடிய, யாராலையுமே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஈஸியான அனாலிசிஸ் மெத்தட். இது ஈஸி, எளிமையானது, மிக சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் மெத்தட். இதுதான் இதை எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த டிஸ்அட்வான்டேஜ் அல்லது இந்த பிரதிகூலங்கள் அல்லது இது போதாமைகள் சொல்ற நேரம் இக்னோர் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்ப எங்களுக்கு 2-3 ப்ராஜெக்ட் இருக்குது. ஆனா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் அந்த சில ப்ராஜெக்டை பொறுத்தவரையில ஆரம்பத்துல கூடுதலான ப்ராஃபிட்டை கொண்டு வரலாம், ரிட்டர்னை கொண்டு வரலாம். அதே நேரம் சில ப்ராஜெக்டை பொறுத்தவரையில இறுதியில கூட வரும். அவை உண்மையில ஆரம்பத்துல கிடைக்கிறது எங்களுக்கு எப்பயுமே பெருமதியாயிக்கும். ஆகவே நாங்க அந்த விஷயத்த நாங்க இந்த இடத்துல பாக்குறல. எந்த காலத்துக்குள்ளால எங்களுக்கு திருப்பி செலுத்தப்படுற விஷயத்த மாத்திரம்தான் நாங்க இந்த இடத்துல பாக்குறோம். நெக்லெக்ட் கேஷ் ஃப்ளோ ரிசீவ்ட் ஆஃப்டர் பேபேக் பீரியட். நான் அதை நேரத்தோட விளங்கப்படுத்தினேன். திருப்பி செலுத்தல் காலத்துக்கு பிறகு பெறப்படுகின்ற பணப்புழக்கங்களை புறக்கணிக்கின்றது. சில நேரம் திருப்பி செலுத்தப்பட்ட காலத்துக்கு பிறகு நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், நிறைய ரிட்டர்ன் வரலாம்.
ஆனா இந்த பேபேக் பீரியட் மெத்தட்ல வந்து அது கணக்குல எடுக்கப்படுறதில்ல. இக்னோர் a project's profitability. Ignore a project's profitability. திட்டத்தின் லாபத்தை புறக்கணிக்கிறது. இங்க லாபம் என்ற விடயம் பார்க்கப்படல. எவ்வளவு காலத்துல திருப்பி செலுத்தலாம், இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு காலத்துல திருப்பி கிடைக்கும், அது பிறகு மேலதிகமா எவ்வளவு கிடைக்கிறோ அது இந்த இடத்துல இந்த மெத்தட்ல எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. does not consider a project return on investment. ஒரு திட்டத்தின் முதலீட்டுக்கு கிடைக்கும் வருமானத்தை கருத்தில் கொள்வதில்லை. இது அட மொத்த வருமானத்தை கருத்துல கொள்ளவில்லை. ஆக டிஸ்கவுண்ட் பேபேக். நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. நான் அங்க சொன்னோம் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ இல்லாதது ஒரு குறை ஆயிக்குது. ஆகவே டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அடிப்படையில நாங்க பேபேக் பீரியடை பார்த்தோம் என்றால் எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த ப்ராஜெக்டுக்குன்றத நாங்க கன்சிடர் பண்ணலாம். ஆகவே எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த இடத்துல என்னோட கேஷ் ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் 100 மில்லியன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட்ல எங்களுக்கு 10 கிடைக்குது, செகண்ட் பீரியட்ல 60 கிடைக்குது, தேர்ட் பீரியட்ல 80 கிடைக்குது. நாங்க இந்த 10% டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எடுத்தால் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து நாங்க இது வந்து 0 இயர்ல இன்வெஸ்ட் பண்றோம் இந்த 100 மில்லியன். ஆகவே அதோட வேல்யூ 100 மில்லியனாக காணப்படும். அதாவது இதை வந்து ஒன்னாவது கேஷ் ஃப்ளோ எங்களை 10 மில்லியனை வந்து நாங்க டிஸ்கவுண்ட் பண்ற நேரம் 10 மில்லியன் டிவைடட் பை 1 பிளஸ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10% இங்கே தரப்பட்டிருக்குது டு த பவர் 1 அப்படி நாங்க கால்குலேட் பண்ணோம் என்றால் 9.09 வரும். அதே போல நாங்க ரெண்டாவது கேஷ் ஃப்ளோவை நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணோம் என்றால் எங்களுக்கு வரும். அது வந்து நாங்க பண்றதுக்கு 60 டிவைடட் பை 1 பிளஸ் 1 டு த பவர் 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் என்றால் எங்களுக்கு வந்து 49 வரும். அதே போல நாங்க 80 டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை நாங்க யூஸ் பண்ணி 80 நாங்க போட்டோம் என்றால் 80 நாங்க டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நாங்க போட்டோம்னா எங்களோட இது வந்து 80 டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்குற நேரம் 60.11 வரும். ஆகவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்கு போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 9.9 கிடைக்குது. ஆகவே 100ல 9.9 போச்சுன்னா 90.91. அதே போல செகண்ட் இயர்ல எங்களுக்கு 49.60 நாங்க டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி நாங்க கால்குலேட் பண்ணோம் என்றால் 49.59 வரும். ஆகவே எங்களோட கியூமுலேட்டிவ் பேலன்ஸ் ஆறு வந்து -41.32. அதே போல நாங்க 80 நாங்க ப்ரெசன்ட் வேல்யூக்கு நாங்க வந்து என்ன செய்வோம்டா டிஸ்கவுண்ட் பண்ணோம்டா ப்ரெசன்ட் வேல்யூ அடிப்படையில நாங்க அந்த எடுத்தோம்டா அது வந்து 60.11 வரும். ஆகவே எங்களுக்கு ஏற்கனவே இந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா தேவைப்படும். பேலன்ஸ் இந்த 60ல எங்களுக்கு தேவைப்படுற 41.32 டிவைடட் பை 60.11. அப்ப எங்களுக்கு வரும் 0.7 இயர்ஸ். ஆகவே 2.7 இயர்ஸ். நாங்க இதே ப்ராஜெக்டை நாங்க ஏலியா பார்த்தோம். அதுல நார்மலா பார்த்தோம்னா 2.375 இயர்ஸ் போச்சு. ஆனா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அடிப்படையில பார்த்தோம்னா எங்களோட பே பேக் பீரியட் அதை விட கூடுது 2.7 இயர்ஸா மாறுது அது. ஆகவே நாங்க அடுத்ததாக போறோம் என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூன்ற அந்த விஷயத்துக்கு தான் போறோம். நெட் பிரசன்ட் வேல்யூ இஸ் a value of all future cash flow over the entire life of an investment discounted to the present value. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த ப்ராஜெக்ட் முடியும் வரைக்குமான எல்லா கேஷ் ஃப்ளோகளையும் ஒன்று திரட்டி அதனுடைய இன்றைய பெறுமதியை கால்குலேட் பண்றதுதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அந்த ப்ராஜெக்ட்ல எப்பயுமே காணப்படும் என்னாண்டா அந்த ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சு கொண்டு போற நேரம்
அந்த ப்ராஜெக்ட்ல கேஷ் இன்ஃப்ளோய்க்கும் அவுட்ஃப்ளோய்க்கும் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி அதே போல அந்த ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோவையும் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணால் எங்களுக்கு கிடைக்கிற மொத்த கேஷ் ஃப்ளோட அளவை காண்றது தான் இது. ஆகவே என்பிவின்ற நேரம் நாங்கள் சிஎஃப் என்னோட கேஷ் ஃப்ளோ அந்த டைம்ல அதே பிறகு 1 + R 1 + R to the power Tன்றது எங்களோட ஃபார்முலாவா வரும். இது வந்து நாங்க இப்படி எங்களுக்கு பல இது இருக்கிற நேரம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக கால்குலேட் பண்ணி பல இயர்ல வார வருமானத்தையும் நாங்க கால்குலேட் பண்ணி அவனோட மொத்தத்தை எடுக்கிறது தான் இங்க முக்கியம். ஆகவே என்பிவின்ற நேரம் இங்கே வந்து நாங்க கேஷ் இன்ஃப்ளோ எடுப்போம். ஆகவே கேஷ் அவுட்ஃப்ளோ நாங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் எங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவாக காணப்பட்டா இந்த டோட்டல் இந்த கேஷ் நெட் பிரசன்ட் வேல்யூ கேஷ் இன்ஃப்ளோல இருந்து எங்களோட கேஷ் அவுட்ஃப்ளோ கழிப்போம். ஏன்னா கேஷ் அவுட்ஃப்ளோ பொறுத்தவரையில அது 0 இயர் தான் இங்க காணப்படுது. 0 இயர்ன்றதுனால அதை நாங்க அங்க மைனஸ் பண்ணுவோம். ஆகவே மைனஸ் பண்ற நேரம் தான் எங்களுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஆகவே என்பிவி பிவி ஆஃப் இன்ஃப்ளோ நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து present value of inflow minus present value of outflow அதுதான் அதோட ஃபார்முலா. அதை நீங்க அதாவது நெட் பிரசன்ட் வேல்யூ இன்றைய பெறுமதி அதாவது காசு பாய்ச்சல்களின் உள்நோக்கிய காசு பாய்ச்சல்களின் இன்றைய பெறுமதியிலிருந்து வெளிநோக்கிய காசு பாய்ச்சல்களின் இன்றைய பெறுமதி கழிக்க வரதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. இன்வெஸ்ட் இன் இஃப் என்பிவி greater than 0 NPV வந்து greater than 0ண்டா நாங்க இன்வெஸ்ட் பண்ற டிசிஷன் எடுக்கும். increase a mutually exclusive project, select the one the higher greater NPV. என்னன்னா இப்ப எங்களை இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ண்டா எங்களுக்கு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்றதுல எதை செலக்ட் பண்ற நேரம் அது ஒன்று தாக்கம் செலுத்தாது. அப்ப ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம். எங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் காணப்படும். இந்த இண்டிபெண்டன்ட் செலக்ட் ஆல் கிவ்ஸ் பாசிட்டிவ் என்பிவி காணப்படுற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். ஆனா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில ஒன்றுண்ட செயற்பாடு இங்க ஒன்றை பாதிப்பதனால எங்களுக்கு எதை செலக்ட் பண்றேன்னு பிரச்சனை வார நேரம் நாங்க என்ன செய்வோம்னா எதுண்ட என்பிவி கம்பேர் பண்ணி பார்க்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க நேரம் கூடுதலாக காணப்படுதோ அதனை செலக்ட் பண்றதுதான் இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அந்த ப்ராஜெக்டுகளை பொறுத்தவரையில முக்கியமான விடயமாக காணப்படுது. எக்ஸாம்பிள் ஒன்று சந்திக்கிறேன். இங்க பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் எல் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல் என்ற ப்ராஜெக்டை நாங்கள் நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து எடுத்தோம்னா 100 மில்லியன் நாங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் எங்களுக்கு கிடைக்குது 10. அதோட 1% அந்த டிஸ்கவுண்ட் பண்ணோம்னால் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 10% டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா 9.09 கிடைக்கும். செகண்ட் இயரில் எங்களுக்கு 60 கிடைக்குது. அதை டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா 49.59 கிடைக்குது. இது மேலே நாங்கள் செஞ்சு காட்டிக்கிறோம். தேர்ட் இயரில் 80 டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா 60.11 கிடைக்குது. இது அவ்வளவையும் கூட்டி இந்த 100 அவுட்ஃப்ளோல இருந்து கழிச்சா எங்களுக்கு நெட்டாக கிடைக்கிறது 18.79 தான் எங்களுக்கு நெட்டாக கிடைக்கிற இன்ஃப்ளோ. ஆகவே எங்களுக்கு விளங்குது இது நெட் 18.79 என்பது 0 விட கூடுதலாய். ஆகவே இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு லாபகரமான ஒரு ப்ராஜெக்டாக காணப்படுது. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR. The internal rate of return is the discount rate that makes the present value of the project 0. அதாவது IRR என்பது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை நாங்க யூஸ் பண்ணி நெட் பிரசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் என்றால் நெட் பிரசன்ட் வேல்யூ 0வாக காணப்படும். நெட் பிரசன்ட் வேல்யூ 0வாக காணப்படும். இன் அதர் வேர்ட் it is the expected
compound annual rate of return that will be earned on a project. அதாவது அதுதான் நாங்க ஐஆர்ஆர் என்பது இன்னொரு வகையில சொன்னோம்டா ஒருவர் எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டட் கம்பவுண்ட் annual ரேட் எக்ஸ்பெக்டட் கம்பவுண்ட் ஒரு ஆள் எதிர்பார்க்கின்ற கம்பவுண்ட் annual ரேட் தான் இந்த ஐஆர்ஆர். ஆகவே ஐஆர்ஆர் என்பது ஐஆர்ஆர் நாங்க யூஸ் பண்ணோம்டா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டராக அந்த ப்ராஜெக்ட் என்பிவி வந்து ஜீரோவாக காணப்படும். Calculating the internal rate of return can be done in 3 ways. இந்த ஐஆர்ஆரை பொறுத்து இப்போ எங்களுக்கு தெரியும் என்பிவி ஜீரோ வரணும். என்பிவி ஜீரோ வரண்டா நாங்க அதை எப்படி கால்குலேட் பண்ணலும் என்ற நேரம் யூசிங் த ஐஆர்ஆர் ஓ XIRR ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். எங்களோட எக்ஸல் ஷீட்ல ஐஆர்ஆர் ஃபங்க்ஷனை அல்லது XIRR ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா அதர் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்ஸ் அதாவது ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு இதை நாங்கள் யூஸ் பண்ணோம் என்றால் எங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணலாம் ஈஸியாக. அடுத்தது ஃபைனான்சியல் கால்குலேட்டரை பொறுத்தவரையில ஃபைனான்சியல் கால்குலேட்டர்ல ஐஆர்ஆர் கால்குலேட் பண்றதுக்கான இந்த ஃபார்முலாஸ் அதுக்கான தகவல்கள் காணப்படுது. அந்த தகவல்களை நாங்கள் கொடுத்து அதை கால்குலேட் பண்ற நேரம் எங்களுக்கு ஐஆர்ஆரை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். யூஸ் அண்ட் interactive process. Using an interactive process. Repetition. நாங்க அதாவது அந்த என்ன செய்யறா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை எதை யூஸ் பண்ணா ஜீரோ வரும்ன்றதை கால்குலேட் பண்றதுக்கு அதை பல முறை யூஸ் பண்ணி பண்றோம் மாத்தி மாத்தி. எங்களுக்கு தெரியும் இப்போ 10% பார்த்தா நாங்கள் 10% போட்டோம்னா 18.79 வருது. ஆகவே இதை நாங்க இப்ப திரும்ப என்ன செய்வோம்டா இதை 12 ஆக்கி பார்ப்போம். 12 ஆக்கி பார்த்தா சில நேரம் மைனஸ்ல வரும். மைனஸ்ல வந்தோம்டா 12க்கும் 10க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் எங்களுக்கு பார்த்தா விளங்கும் எந்த அளவுல வந்தா இது ஜீரோவாகும். அதை நான் கெஸ் பண்ணி அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆகவே நாங்க அதை செஞ்சு பார்த்து பல முறை செஞ்சு பார்த்து அந்த ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணோம் மேலும். ஆகவே ஐஆர்ஆரை நாங்க கால்குலேட் பண்றது ஒன்று வந்து நாங்க பலமுறை அதை ரிப்பீட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணா நெட் பிரசன்ட் வேல்யூ ஜீரோவாக மாறணும். அல்லது யூசிங் ஃபைனான்சியல் கால்குலேட்டர் அல்லது ஐஆர்ஆரோ XIRR ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எங்களுக்கு செய்யலாம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்ல அந்த ஒரு பாசிட்டிவ் விளங்குது இல்லை. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் கால்குலேஷன் இந்த இதைத்தான் தந்திக்கிறோம். ஆகவே கேஷ் ஃப்ளோ ஜீரோ வந்து காஸ்ட் அது எங்களோட காஸ்ட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட். அதே பிறகு கேஷ் ஃப்ளோ 1 கேஷ் ஃப்ளோ 2 கேஷ் ஃப்ளோ 3 அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து 3 இயர்ஸ்க்கும் வர இன்ஃப்ளோஸ் டிஸ்கவுண்ட் ரேட் வென் எப்பவும் நெட் என்பிவி கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவல் நெட் என்பிவி கேஷ் அவுட்ஃப்ளோ. இதுதான் இந்த ஐஆர்ஆர் விஷயம். ஐஆர்ஆர் எங்களோட ரிக்வயர்ட் ரேட்னு நாங்கள் சொல்லுவோம், எக்ஸ்பெக்டட் ரேட் சொல்லுவோம். அந்த ஐஆர்ஆர்ன்ற நேரம் நாங்கள் அதை டிஸ்கவுண்ட் பண்ணோம்டா எங்களோட கேஷ் ஃப்ளோவை. இந்த 3 கேஷ் ஃப்ளோவையும் நாங்கள் C1 C2 T3 கேஷ் ஃப்ளோவை டிஸ்கவுண்ட் பண்ணா இந்த கேஷ் ஃப்ளோவுக்கு ஈக்குவலா காணப்படும் என்றால் அதுதான் நாங்க வந்து என்பிவி கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவல் கேஷ் அவுட் ஃப்ளோ. அவ்வாறு இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண நாங்க என்ன ரேட்டை யூஸ் பண்ணோமோ எந்த பெர்சன்டேஜை யூஸ் பண்ணாமோ அந்த பெர்சன்டேஜ் தான் ஐஆர்ஆர் ஆக கொள்ளப்படும். அதாவது ஐஆர்ஆர் என்பது ஐஆர்ஆர் யூஸ் பண்ணா எங்களோட நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து ஜீரோவாக காணப்படும், ஜீரோன்ற லெவல்ல காணப்படும். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் ஃபார்முலாவுக்கு நாங்க வந்து இங்க வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ ஃபார்முலாவுக்கு நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த CFT டிவைடட் பை 1 + R to the power T. இப்படி அந்த எத்தனை கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்றோம் ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோவுக்குமான அந்த நெட் பிரசன்ட் என்பிவியை கண்டு நாங்க கூட்டுவோம். கூட்டி அதுல இருந்து கேஷ் அவுட் ஃப்ளோ கழிச்சுவோம். ஆகவே இங்க வந்து ஆர் என்று தரப்பட்டிருக்கிற வந்து எங்களோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். என்ன டிஸ்கவுண்டிங் ரேட் நாங்க எடுத்துக்கிறோமோ
அதன் அடிப்படையில தான் நாங்க இந்த என்பிவியை கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஆகவே இதே ஃபார்முலாவுக்கு இந்த ஆர் என்ற இடத்துக்கு நாங்க என்ன செய்வோம்டா ஐஆர்ஆர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஐஆர்ஆர்ன்றத எங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆகவே ஐஆர்ஆரை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலால கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணோம்டா அது ஜீரோவுக்கு ஈக்குவலா இருக்கும். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஜீரோவுக்கு ஈக்குவலா இருக்கணும். நாங்க ப்ராக்டிஸ் பண்றோம்டா அல்லது கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்டா மேனுவலா ட்ரை பண்றோம்டா பல ரேட்களையும் இந்த இடத்துல நாங்க அப்ளை பண்ணி அது ஜீரோ வரும் வரைக்கும் அதை எங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது எங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அல்லது எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணலாம். ஆகவே இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது இங்கே வந்து இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஜீரோவாக மாறணும். ஜீரோவாக மாறுறதுக்கு என்ன டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ண ஜீரோவாக மாறும் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான விடயமாக காணப்படுது. ஆகவே இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து uh, 100 minus NPV1, NPV2, NPV3 இந்த ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி பார்த்தோம்டா அது ஜீரோவாக வரும்டா அதைத்தான் நாங்கள் வந்து ஐஆர்ஆர் எடுப்போம். ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி எடுப்போம். ஆகவே எங்களுக்கு அங்கே என்பிவி ஜீரோ ஆகுறது தான் முக்கியம். ஜீரோ ஆவதற்கு என்ன ரேட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் என்பது மிக முக்கியம். அந்த ரேட்டை அப்ளை பண்ணி பார்க்குற நேரம் எங்களோட என்பிவி 100க்கு ஈக்குவல் ஆகணும். இது அதாவது இங்க மேல அவுட்ஃப்ளோ 100 தரப்பட்டிருக்குது. P1, P2, P3 இது மூன்றையும் கூட்டுத்தொகை 100 ஈக்குவல் ஆகணும். அப்ப நெட் என்பிவி வந்து எங்களுக்கு 0ன்ற பெருமானத்தை தரும். ஐஆர்ஆர் வந்து இன்வெஸ்ட் இஃப் ஐஆர்ஆர் கிரேட்டர் தேன் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நாங்க இப்ப டிசிஷன் எடுக்கிற இடத்துக்கு போகும்டா அங்க டிசிஷன் எடுக்கிற நேரம் நாங்க என்ன விடயத்தை பார்ப்போம்டா எங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட ஐஆர்ஆர் கூடுதலாக இருந்தால் ஐஆர்ஆர் கூடுதலாக காணப்படும் என்றால் இன் திஸ் கேஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸீட் இட் காஸ்ட். அதாவது எங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டை விட ஐஆர்ஆர் கூடுதலாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுவோம். அதே போல அல்லது எங்களுக்கு அது ப்ராஜெக்ட் வந்து லாபகரமானதாக காணப்படும். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் 10% ஆகவும் ஐஆர்ஆர் 15% காணப்படும் போது ஃபார் அ இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் இஃப் ஐஆர்ஆர் கிரேட்டர் தேன் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதாவது ப்ராஜெக்ட் வந்து இண்டிபெண்டா இருந்தா ஐஆர்ஆர் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கூடுதலாக ஏன்னா காஸ்ட்டை விட எங்களோட ரிக்வயர்ட் ரிட்டர்ன் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றதை நாங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அல்லது ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குறைவாகிக்கிற ப்ராஜெக்ட் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரையில அது சிறந்ததாக காணப்படும். அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ன்றா நான் தொடர்ந்து சொல்லி வரேன். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் அந்த ப்ராஜெக்டின் செயற்பாட்டால் அடுத்த ப்ராஜெக்ட் பாதிக்கப்படுமா இருந்தால் அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். ஒன்றோட செயற்பாடு ஒன்றை பாதிப்பதாக இருந்தால் இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் இன் தி ஒன் த கிவ் தி ஹையஸ்ட் ஐஆர்ஆர். எதிட ஐஆர்ஆர் கூடுதலாகிக்குதோ அந்த ப்ராஜெக்டை தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஆகவே எங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் காணப்படுது. ஒன்று இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ன்றா எங்களுக்கு ஐஆர்ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கூடுதலாகிக்கிற ஐஆர்ஆர் கூடுதலாகிக்கிறத செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபார் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்டை பொறுத்த வரையில ஐஆர்ஆர் எது ஹையா ஆகிக்குதோ ஐஆர்ஆர் கூடுதலாகிக்குது. அதாவது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நாங்கள் கூட எங்களோட ரிட்டர்ன் வந்து கூடன்றதுனால அந்த ஐஆர்ஆரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஆகவே ஐஆர் இங்க வந்து என்பிவி எஸ்சியும் இன்னும் வந்து என்ன விஷயம்ன்றா
as a NPV, net present value, assume cash flow are being reinvested at weighted average cost of capital. இதுல வந்து அசம்ஷன் என்னன்னா, நாங்கள் எடுக்கின்ற எடுகோள் என்னவென்றால் என்பிவியை நாங்கள் அனலைஸ் பண்ற நேரம் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல அது வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வருகின்ற கேஷ் இன்ஃப்ளோவை நாங்கள் திருப்பி மீள இன்வெஸ்ட் பண்ற நேரம் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களுக்கு சேஃப் 10 மில்லியன் கிடைச்சு, அந்த 10 மில்லியனை நாங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ற நேரம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் weighted average cost of capital. Weighted average, assume cash flow are being reinvested at weighted average cost of capital. அதே போல ஐஆர்ஆர் கால்குலேஷன்ல நாங்க என்ன செய்வோம்டா, கால்குலேஷன் assume reinvestment occurs at ஐஆர்ஆர். ஐஆர்ஆர் என்ற அடிப்படையில இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ற அடிப்படையில தான் நாங்க அதனை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம்ன்ற எடுகோலை இங்க எடுப்போம். மேல நாங்க வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுகோலை எடுப்போம். இங்க ஐஆர்ஆர் கால்குலேஷன்ல என்பிவில வந்து வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதே போல ஐஆர்ஆர் கால்குலேஷன்ல நாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்றது ஐஆர்ஆர். அந்த ஐஆர்ஆர் ரேட்டே தான் நாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்டாக கருதுவோம். அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் calculation assume investment occurs at IRR. இங்க வந்து assume cash flow are being reinvested at weighted average cost of capital. NPV assumption is more suited in case where projects are mutually exclusive. அதாவது என்பிவி வந்து அந்த பேசிஸ்ல நாங்கள் அனலைஸ் பண்றது தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில மிக பொருத்தமானதாக காணப்படும். மறுமுதலீட்டு வீதம் அனுமானம் ஐஆர்ஆர்ன்றதான் வெயிட்டட் எவரேஜ். இந்த தமிழ்ல தந்திக்கிறேன், நான் பார்த்துவோங்க. வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பணப்புழக்கங்கள் மீண்டும் முதலீடு செய்யப்படுவதாக என்பிவி கருதுகிறது. ஐஆர்ஆர் கணக்கீடு ஐஆர்ஆரில் மறுமுதலீடு நிகழ்கிறது என கருதுகிறது. திட்டங்கள் பரஸ்பர பிரத்யேகமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் என்பிவி மிகவும் பொருத்தமானதாக காணப்படும். நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம், மோடிஃபைட் ஐஆர்ஆர். நாங்க ஐஆர்ஆர் பார்த்துட்டோம், என்பிவியை பார்த்துட்டோம், பேபேக் பீரியடை பார்த்துட்டோம். இப்போ வந்து மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஐஆர்ஆர்ல காணப்படுகின்ற சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த மோடிஃபைடு ஐஆர்ஆர் என்ற விடயம் அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது the modified internal rate of return, commonly denoted as MIRR. இதை நாங்க எப்பயும் சொல்லுவோம் ஐஆர்ஆர் மாதிரி, இது MIRR தான் நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். is a financial measure that help to determine attractiveness of an investment and that can be used to compare different investment. Essentially, the modified internal rate of return is modification of the internal rate of return formula, which resolves some issues associated with the financial measure. அதாவது modified internal rate of return வந்து ஒரு ஃபைனான்சியல் மெஷர், ஹெல்ப் டிட்டர்மைன் த அட்ராக்டிவ்னஸ். அது எங்களுக்கு உதவி செய்யும் அட்ராக்டிவான ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணி பார்த்து, டிஃபரெண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்து எங்களுக்கு பொருத்தமானதை செலக்ட் பண்றதுக்கு உதவி செய்யும். அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கிற நேரம் அதை எப்படி பார்த்து அந்த அட்ராக்டிவாக எங்களுக்கு அந்த பெருமதியை மதிப்பிட்டு பெருமதியை மதிப்பிட்டு செலக்ட் பண்றதுக்கு உதவி செய்யும். ஆகவே நான் நேரத்தோட சொன்னதான், அதாவது ஐஆர்ஆர்ல இருக்கிற சில குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை
நாங்கள் MIRR யூஸ் பண்ணுறோம். இது சம்பந்தமாக முன்னுக்கு இன்னும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். Modified IRR, Modified Internal Rate of Return. MIRR is used to address these weaknesses of IIR. அதாவது IIRல காணப்படுகின்ற பின்வரும் பிழை குறைபாடுகளை சரி பண்றது தான் அந்த MIRR யூஸ் பண்ணப்படுகின்றது. Discount rate at which present value of terminal value, investment value, தள்ளுபடி வீதம் டெர்மினல் மதிப்பின் தற்போதைய மதிப்பு, முதலீட்டு மதிப்பு. இங்க வந்து டிஸ்கவுண்ட் ரேட் அட் விச் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் டெர்மினல் வேல்யூ ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அதாவது terminal value is calculated by discounting terminal value at weighted average cost of capital. இங்க வந்து terminal value ஒரு ப்ராஜெக்டை டெர்மினேட் பண்ற நேரம் அந்த terminal value ஆக நாங்க யூஸ் பண்ணுவோம் weighted average cost of capital. It is assumed that the reinvestment occur at weighted average cost of capital. அதாவது நாங்க ஐஆர்ஆர்ல கண்ட ஒரு உண்மை என்னன்னா ஐஆர்ஆர் நாங்க யூஸ் பண்ற நேரம் அது ஐஆர்ஆர்ல தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படும்ன்றது. ஆனா இங்க வந்து வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல தான் அது இன்வெஸ்ட் பண்ணும். பிராக்டிக்கலாகவும் கூடுதலாக அந்த வெயிட்டட் எவரேஜ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சாத்தியம் தான் கூட இருப்பதாக கன்சிடர் பண்ணப்படுகின்றது. Accept independent project if MIRR greater than MWC, weighted average cost of capital. அதாவது இங்க வந்து நாங்க வந்து பார்ப்போம் என்னண்டா weighted average cost of capital வந்து விட MIRR கூடுதலா இருக்கிற ப்ராஜெக்டை நாங்க செலக்ட் பண்ணுவோம். For formulate exclusive project except one with higher MIRR. MIRR அதிகமாக காணப்படுகின்ற அந்த ப்ராஜெக்டை தான் நாங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம். ஆகவே மோடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது அதாவது ஐஆர்ஆர்ல காணப்படுகின்ற குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அடிப்படையில் கால்குலேட் பண்ணப்படுகிறது. இந்த இடத்துல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உதாரணத்தை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும் 10% தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 10% தான் எங்களோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். ஆகவே இதை டிஸ்கவுண்ட் பண்ற நேரம் நாங்கள் யூஸ் பண்றது 10%. ஆகவே நாங்கள் எங்களோட ப்ராஜெக்டை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணா 10% படி எங்களுக்கு 12.1 கிடைக்கும். 3 வருஷம் முடிகிற நேரம் டோட்டலா நாங்க அந்த 10க்கும் நாங்க ஏர்ன் பண்ண வந்து 12.1 ஆயிக்கும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் 100 இன்வெஸ்ட் பண்ணி 10 கிடைக்குது. அதை 10 ரீஇன்வெஸ்ட் பண்ணினால் எங்களுக்கு 12.1 கிடைக்கும் 3 வருஷம் ஆறு நேரம். அதே போல செகண்ட் இயர்ல எங்களுக்கு 60 கிடைக்குது 100 மில்லியனுக்கு. அந்த 60ஐயும் நாங்க 10% வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் என்றால் இங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கன்சிடர் பண்ற 10. ஆகவே அது இட்ஸ் வில் ஜெனரேட் 66. அதே நேரம் இங்க வந்து தேர்ட் இயர்ல எங்களுக்கு 80 வரும். 80ஐயும் நாங்க இன்வெஸ்ட் பண்ண கிடைக்காது. இயர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. அதை 80ஆக கன்சிடர் பண்ணுவோம். ஆகவே டோட்டலா எங்களுக்கு வந்து 158.1 கிடைக்கும். 158 பாயிண்ட வந்து நாங்க ஃபார்முலா இந்த ஃபார்முலால நாங்க அப்ளை பண்ணா 100 ஈக்குவல் எங்களுக்கு தெரியும் எங்களோட அவுட்ஃப்ளோவும் இதுவும் ஈக்குவல் ஆகிக்கிற நேரம் தான் ஐஐஆர் 0ன்ற ஐஐஆர் எந்த ஐஐஆர் எப்ப ஒரு ப்ராஜெக்ட் ஐஐஆர் வந்து ஐஐஆரை யூஸ் பண்ணோம் என்றால் எங்களோட கேஷ் அவுட்ஃப்ளோவும்
எங்களோட கேஷ் இன்ஃப்ளோட நெட் இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோவும் எங்களோட கேஷ் இன்ஃப்ளோட நெட் ப்ரெசன்ட் வேல்யூவும் ஈக்குவல் ஆகிக்கிறது ஜீரோவா கேஷ் இன்ஃப்ளோலேருந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கேஷ் இன்ஃப்ளோலேருந்து நெட் ப்ளஸ் கேஷ் அவுட்ஃப்ளோவை கழிச்ச வாரதுதான் கழிச்சா எங்களுக்கு வாரது ஜீரோவா இருக்கிற நிலைமை தான் வந்து நாங்கள் ஐஆர்ஆரை பார்த்தோம். அதே தான் எம்ஐஆர்ஆர்லையும் இங்க நாங்க கன்சிடர் பண்றோம். ஆகவே நாங்க 100 ஈக்குவல் 158.1 to the power 1 plus MIRR to the power 3 to the power 3ன்ற அந்த ஃபார்முலாவை நாங்க யூஸ் பண்ணினால் நாங்க கால்குலேட் பண்ற நேரம் இந்த ஃபார்முலா எங்களுக்கு இதை சால்வ் பண்ற நேரம் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னன்னா எங்களுக்கு இந்த ஃபார்முலா இந்த பார்ட் எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இந்த விடயங்கள் ரெண்டும் தெரியும். இதை நாங்க இது என்ன செய்வோம்டா இந்த ஃபார்முலால இந்த பகுதியை இங்க கொண்டு போவோம். அதே நேரம் இதை கீழே கொண்டு வருவோம். ஆகவே 158.1 நாங்க 100 டிவைட் பண்ணோம் என்றால் வார விட வந்து 1.6 சாரி வார விட நாங்க என்ன செய்வோம் என்றால் கொஞ்சம் கிளியரா விலையும் சொல்ல வேண்டும். 100 ஈக்குவல் 150.1 divided by 1 plus MIRR to the power 3. ஆகவே இப்ப என்ன நாங்க செய்வோம்டா இந்த ஃபார்முலால 150 இது அப்படியே இந்த கீழுள்ள அப்படியே அந்த 1 plus MIRRன்றது ஈக்குவல் பண்ணி 158 இந்த பார்ட் அப்படியே இந்த பார்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணோம்டா ஃபார்முலாவை அது வரும். இந்த பார்ட் ஈக்குவல் 1 plus MIRR to the power 3 equal 158.1 divided by 100. அதனால நாங்க அந்த ஃபார்முலா அந்த இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணோம் என்றால் எங்களுக்கு வர விட வந்து 16.5 ஆக இருக்கும். MIRR என்பது 16.5 ஆக காணப்படும். இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். modified internal rate of return MIRR வந்து benefit of MIR compared to IRR. அதாவது MIRRல காணப்படுகின்ற benefit of MIRR compared to IRR. IRR ஒப்பிடும் போது MIRரின் நன்மைகள் அப்படி பார்ப்போம் என்றால் MIR more reasonably assume cash flows are reinvested at weighted cost of capital. Opportunity cost weighted average cost of capital தான் வந்து அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படும் என்பதை MIRR கன்சிடர் பண்ணுது. ஆனா நாங்க பார்த்தோம் ஐஆர்ஆர் ஃபார்முலாவில் நாங்க கன்சிடர் பண்றோம் அல்லது கன்சிடர் பண்ணப்படுவது என்னன்னா ஐஆர்ஆர்ல தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படும் என்ற விஷயத்த சொல்லுது. MIR எலிமினேட் இஷ்யூ ஆஃப் மல்டிபிள் IRR. நாங்க ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ற நேரம் எங்களுக்கு 2 IRR காணப்படும் காட்டும். நாங்க மேல அதை ஒரு கிராஃப்ல காட்டுவோம். ஏன்னா 2 இடத்துல IRR வந்து NPVக்கு 0ன்றத காட்டும். NPVயோட 0ன்றத காட்டும். ஆனா அதுல இது கூட பெருமானம் உள்ளது தான் நாங்க எடுப்போம். ஆனா MIRRல இந்த இஷ்யூ வராது. மோஸ்ட் சூட்டபிள் MIR for a price project. அதாவது கம்பேர் பண்ற நேரம் ஐஆர்ஆரோட கம்பேர் பண்ற நேரம் MIRR வந்து மிக பொருத்தமானதாக காணப்படுகிறது. ஆகவே பணப்புழக்கங்களை வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட்ல தான் மீள முதலீடு செய்யப்பட்ட என்ற விடயத்தை MIRR கன்சிடர் பண்ணுது. அது வந்து பொருத்தமானதாகவும் காணப்படுது. அதுதான் பிராக்டிக்கலாகவும் அல்லது மிகச்சிறந்த பொருத்தமானதாக காணப்படுது.
ஐஆர்ஆர்ல இருக்கிற பல ஐஆர்ஆர் சிக்கலை எம்ஐஆர் நீக்கிறது. அடுத்த திட்டங்களை மதிப்பிடுவதற்கு மிகவும் பொருத்தமானதாக இது காணப்படுது. ஆகவே இந்த எம்ஐஆர்ஆர் மோடிஃபைட் ஐஆர்ஆர் வந்து ஐஆர்ஆரை விட சிறந்ததாக காணப்படுது. நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போறோம். இயல்பான பணப்புழக்கங்கள், மற்றது இயல்பற்ற நார்மல் அண்ட் நான் நார்மல் கேஷ் ஃப்ளோஸ் என்ற விஷயங்களுக்கு போறோம். நார்மல் கேஷ் ஃப்ளோன்னு நாங்க சொல்ல வர என்னன்னா, இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ இஸ் ஃபாலோட் பை கேஷ் இன்ஃப்ளோ. இங்க வந்து ஒரு இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ தான் காணப்படும். அது பிறகு இனிஷியலா கேஷ் அவுட்ஃப்ளோஸ் காணப்படும். அது பிறகு கேஷ் இன்ஃப்ளோஸ் தான் காணப்படும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் நார்மல் கேஷ் ஃப்ளோஸ். நார்மல் கேஷ் ஃப்ளோஸ் நாங்கள் இதை சொல்வோம். அதே போல இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் டூ நாட் ஆல்டர்னேட். இங்க வந்து என்ன செய்யும்டா, ஒரு பேட்டர்ன் வந்து காணப்படும். கேஷ் அவுட்ஃப்ளோவுக்கும் கேஷ் இன்ஃப்ளோவுக்கும் ஒரு ஒழுங்கு காணப்படும். ஆரம்பத்துல கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோல போகும், அது பிறகு கேஷ் இன்ஃப்ளோ வரும், அல்லது வேற ஏதோ ஒரு ஒழுங்கு ஒன்று காணப்படும். அது ரெண்டு மிக்ஸ் ஆகி கேஷ் ஃப்ளோ அவுட்ஃப்ளோவாகி இன்ஃப்ளோவாகி திரும்ப அவுட்ஃப்ளோவாகி திரும்ப இன்ஃப்ளோவாகி, அல்லது கேஷ் ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ திரும்ப அவுட்ஃப்ளோ திரும்ப இன்ஃப்ளோ திரும்ப அவுட்ஃப்ளோ, அல்லது அப்படி ஏதோ ஒரு அந்த சிக்கலாக காணப்படாது. அதைத்தான் நாங்க சொல்றோம் சாதாரண பணப்புழக்கம். non-normal cash ஃப்ளோன்ற நேரம் non-normal cash ஃப்ளோவை பொறுத்தவரையில இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ கேன் ஆல்டர்னேட். இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் மாறி மாறி இருக்கும். வரவுகள் மற்றும் வெளிச்செல்லும் மாறிகள் மாறி மாறி இருக்கும். ஒரு ஓர்டருக்கு இருக்காது. ப்ராஜெக்ட்ல பொறுத்தவரையில அது ஓர்டருக்கு இருக்காது. அடுத்தது cost have to be incurred to terminate project. உங்களுக்கு தெரியும், சில ப்ராஜெக்டை முடிக்கிற நேரம் அதுக்கான செலவுகள் ஏற்படும். அவை அங்கேயும் அவுட்ஃப்ளோ உண்டு. ப்ராஜெக்டை முடிக்கிற நேரமும் அவுட்ஃப்ளோ உண்டு ஏற்படலாம். சில ப்ராஜெக்ட் உதாரணமாக நியூக்ளியர் ப்ராஜெக்டை வந்து அதை முடிக்கிற நேரம் அதை அழகா முடிக்கணும். ஏன்டா அதுல மனிதனுக்கு பல ஆபத்துகள் வரலாம், அதை ஒழுங்காக முடிக்காவிட்டால். ஆகவே அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியகளுக்கும் அதாவது பயங்கர செலவுகளோட அதை அந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த ப்ராஜெக்ட்களை பொறுத்த வரையில அந்த கேஷ் அவுட்ஃப்ளோ உண்டு இறுதி கட்டத்திலையும் ஏற்படும். ஆகவே திட்டங்களை பொறுத்த இப்படி பல திட்டங்கள் இருக்குது. சில ப்ராஜெக்டை பொறுத்த வரையில கடைசியா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா அந்த மெஷினரிஸ கிளீன் பண்றது, அதே நேரம் அந்த மெஷினரிஸ திரும்ப ஃபிட் பண்ணின இடத்துல இருந்து கலட்டி மூவ் பண்றது, இப்படின்னு பல காஸ்ட்கள் பண்ணலாம். ஆகவே உதாரணமாக ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்னா நாங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டை யூஸ் பண்றோம் for 35 years. அதே போல நான் சொல்லுவோம் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் அது போல அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண மாட்டோம், ஏதோ ஒரு காரணத்தாலும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த ப்ராஜெக்ட் முடியும். அந்த ப்ராஜெக்ட் ஓனர் பார்ப்பாரு 35 years வரைக்கும் கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ இருந்திருக்கும். ஆனா கடைசி அவர் அந்த ப்ராஜெக்ட் ஆற்றுற நேரம் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற கழிவுகளை ஆற்றுறதுக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற மெஷினரிஸ் இது எல்லாம் மூவ் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு பெரிய செலவுகள் வரலாம், பல செலவுகள் வரலாம். அது கடைசியா வருகின்ற செலவுகளையும் காணலாம். ஆகவே இங்க ஒரு பேட்டர்ன் காணப்படாது. இந்த நாங்க டேபிளை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் இங்க சந்திக்கிற இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, இன்ஃப்ளோன்றத நாங்க பிளஸ்ல தந்திக்கிறோம், அவுட்ஃப்ளோன்றத மைனஸ்ல தந்திக்கிறோம். ஆகவே இனிஷியலா 0ன்னு தந்திக்கிறது அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ற இயர், ஸ்டார்ட் பண்ற டைம். 1 வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 year, அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 years, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 years, 4 years, 5 years அப்படி போகும். ஆகவே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரையில ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரையில 0 இயர்ல வந்து எங்களுக்கு அவுட்ஃப்ளோ ஒன்று காணப்படுது. அப்புறம் தொடர்ந்தும் 5 yearsம் எங்களுக்கு வந்து இன்ஃப்ளோ தான் காணப்படுது. நாங்கள் இதை சொல்லுவோம் நார்மல் ப்ராஜெக்ட். ஏண்டா கேஷ் அவுட்ஃப்ளோ அப்புறம் தொடர்ந்து இன்ஃப்ளோ ஒரு பேட்டர்ன் ஒன்ல போகுது. இங்க வந்து
செகண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு அவுட்ஃப்ளோ இருக்குது, திரும்ப 4 வருஷம் இன்ஃப்ளோ இருக்குது, 5வது வருஷம் திரும்ப அவுட்ஃப்ளோ. இதை நாங்க நான் நார்மல்னு சொல்வோம். அதே போல இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸும் எங்களுக்கு அவுட்ஃப்ளோவா காணப்படுது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எங்களுக்கு அவுட்ஃப்ளோ இனிஷியல் 0, அப்புறம் 1 எண்டுக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 வந்து எங்களுக்கு அவுட்ஃப்ளோவா காணப்படுது. அதே பிறகு லாஸ்ட் 3யும் இன்ஃப்ளோவா காணப்படுது. ஆகவே இதை நாங்கள் நார்மல். அதே போல இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸும் எங்களுக்கு இன்ஃப்ளோவா காணப்படுது. 3 அதாவது 0, 1, 2 இந்த 3 பீரியடும் எங்களுக்கு இன்ஃப்ளோவா காணப்படுது. அதே நேரம் கடைசியில வந்து எங்களுக்கு பேலன்ஸ் 3ம் எங்களுக்கு அவுட்ஃப்ளோவாக காணப்படுது. இதையும் நாங்க நார்மல் தான் சொல்வோம். அதே போல லாஸ்ட் இயர் நாங்க எடுத்தோம்னா எங்களுக்கு லாஸ்ட் இது எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பீரியட் 0 பீரியட்ல அவுட்ஃப்ளோ இருக்குது. another 2 பீரியட் அது வந்து எங்களுக்கு ஜெனரேட் பண்ணுது வருமானத்தை. நெக்ஸ்ட் பீரியட் வந்து எங்களுக்கு மைனஸ் ஆயிக்குது, திரும்ப பிளஸ் ஆகுது, திரும்ப மைனஸ் ஆகுது. இதை நாங்க நான் நார்மல். ஆகவே ஒரு ஒழுங்குக்கு இல்லாம மாறி வர நேரம், மிக்ஸ் ஆகி வர நேரம் அதை நாங்க நான் நார்மல் சொல்வோம். நான் ஒரு 10 மினிட்ஸ் இன்னொரு பிரேக் கொண்டு எடுப்போம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அவே நார்மல் அண்ட் நான் நார்மல் கேஷ் ஃப்ளோன்றது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கிக்கும். இந்த இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எவிலியன் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தா என்பிவி ஐஆர்ஆர் என்னன்றதான் எங்கள்கிட்ட கேட்டிக்குது. ஆகவே இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில 10% எங்களுக்கு டிஸ்கவுண்ட் இஃபெக்ட் தரப்பட்டிக்குது. அந்த டிஸ்கவுண்ட் இஃபெக்டை நாங்கள் யூஸ் பண்ணோம்னா எங்களோட கேஷ் அவுட்ஃப்ளோ ஸ்டார்ட்ல வந்து எங்களுக்கு 800 காணப்படுது, திரும்ப 800 மில்லியன், அப்புறம் 5000 மில்லியன், அப்புறம் 5000 மில்லியன் இன்ஃப்ளோ காணப்படுது ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல திரும்ப 5000 மில்லியன் அவுட்ஃப்ளோ காணப்படுது. இதுண்ட நாங்கள் 10%ல டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இனிஷியலா 0ட வந்து 800 வரும். அப்புறம் 5000 divided by 1 plus r to the power 1 5000 divided by 1.1 அப்போ வரும் எங்களுக்கு 4545.45 மில்லியன். அதே போல செகண்ட் இயர் வந்து எங்களோட அவுட்ஃப்ளோ காணப்படுது. அவுட்ஃப்ளோ நாங்கள் கால்குலேட் பண்ணோம்னா எங்களுக்கு -5000 நாங்கள் வந்து டிவைடட் பை வித்தின் பிராக்கெட் 1 plus r. எல்லா இடத்துலையும் நீங்கள் வித்தின் பிராக்கெட் வரணும். 1 plus r க்ளோஸ் பிராக்கெட் டு த பவர் 2. அப்போ எங்களுக்கு வந்து -4132.23 வரும். இப்போ இதை நாங்கள் 3ஐயும் கூட்டி பார்த்தோம் என்றால் இந்த 3 கேஷ் ஃப்ளோஸையும் நாங்கள் -800 + 4545.45 அதையும் செகண்ட் இயர்ல வர ப்ரெசன்ட் வரையும் கூட்டி நான் எங்களுக்கு வரும் -3.86. அப்ப ஐஆர்ஆர் நாங்க பார்த்தோம்னா ஐஆர்ஆர் இரன்ற ஒரு விஷயத்தை காட்டும் -3.8. இன்னும் ஏன் எரர் வாரன்றதை நாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்தது வந்து ஐஆர்ஆர் வந்து என்பிவி வந்து
ஐஆர்ஆர் இங்கே வந்து ஐஆர்ஆரை நாங்கள் யூஸ் பண்ணல, ஆர்ன்ற ரெக்கார்ட் டிஸ்கவுண்ட் எஃபெக்டை தான் யூஸ் பண்ணோம். ஐஆர்ஆரை யூஸ் பண்ணோம்னா என்பிவி 0 ஆகிக்கும். இது ஆரை யூஸ் பண்ணால் எங்களுக்கு வருது இந்த ஆன்சர். அதே போல் ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ண போகிற நேரம் நாங்கள் ஒரு எரர்ன்ற ஒரு மெசேஜ் எங்களுக்கு வருது. ஏன் எரர் மெசேஜ் வார் என்றால் இங்கே வந்து இந்த பார்க்கலாம், we got IRR equal error because there are two IRRs. Normal cash flow two sign changes. Here's the picture. இது படத்தை பார்த்தோம்னா நாங்க ஸ்டார்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். $800 IRR. அதே போல 800 திரும்ப 5000 எங்களுக்கு இன்ஃப்ளோ இருக்குது, திரும்ப அவுட்ஃப்ளோ இருக்குது. இதுல பார்த்தா நாங்க ஐஆர்ஆர் என்பிவி இதுல நாங்க இந்த அப்ளை பண்ணோம்னா இந்த வலை வந்து ஒரு வளைந்த கோடாக அமைகிறதுனால 2 இடத்துல 0ல வெட்டும். என்பிவி 0வா இருக்கிற டைம்ல 2 இடங்கள்ல அது வெட்டி செல்லும். அதுதான் அந்த வலை வந்து 0வாக காணப்படுகின்ற இடத்தான் எங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து என்பிவி வந்து 0வா இருக்கிற இடத்துல தான் ஐஆர்ஆர் வேர்த் ஆயிக்கும். ஆனா அந்த ஐஆர்ஆர் வலை வந்து ஒரு வளைவான கோடாக அமைவதனால அது அந்த என்பிவி 0ன்ற இடத்தை 2 இடங்கள்ல வெட்டி செல்லும். 2 இடங்கள்ல வெட்டி செல்லும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 25% இங்க வெட்டி செல்லுது. அதே போல இங்க 400ன்ற இடத்துல வெட்டி செல்லுது. ஆகவே இந்த ஐஆர்ஆர் தான் எங்களுக்கு சரியான ஐஆர்ஆராக காணப்படும். இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்காக வேண்டித்தான் எம்ஐஆர்ஆர் என்ற விஷயத்த நாங்க மோடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ற அந்த விடயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். ஆகவே ஐஆர்ஆர்ல இவ்வாறான டபுள் ஐஆர்ஆர் பிரச்சனை வந்து வரும். டபுள் இடத்துல இந்த என்பிவி 0 ஆயிக்கும். ஆகவே நாங்க எந்த இடத்துல கூடுதலான இடத்துல 0 ஆகிக்கிறோம் அந்த இடத்தை தான் கன்சிடர் பண்ணணும். When there are non-normal cash flow and more than one IRR, use MIRR. எங்களுக்கு இது போல எனக்கு cash flow non-normal, அதாவது இது வந்து 800 மைனஸ் திரும்ப 5 மில்லியன் பிளஸ் திரும்ப மைனஸ் ஆரம்பத்தில் தரப்பட்டது போல. ஆகவே நாங்கள் இதை யூஸ் பண்ற நேரம் இவ்வாறான cash flow யூஸ் பண்ற நேரம் when there are non-normal cash flow and more than one IRR ரெண்டு காணப்படுற யூஸ் MIRR யூஸ் பண்ணோம் என்றால் எங்களுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். ஆகவே இங்கே வந்து இதுதான் அந்த இஷ்யூவாக நாங்கள் கொள்றோம். அதே நேரம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலா 10% யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணோம்னா டெர்மினல் இன்ஃப்ளோ வந்து 10%ல அதையும் கால்குலேட் பண்ணி கடைசியாக நாங்கள் பார்த்தோம்னா எம்ஐஆர்ஆர் வந்து 5.6 காணப்படுது. 5.6 எம்ஐஆர்ஆர். அதே நேரம் எங்களுக்கு நாங்கள் இங்கே எடுத்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 10 காணப்படுது. ஆகவே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10 காணப்படுற நேரம் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் கூட எடுக்கலாம் 10. அதே நேரம் எம்ஐஆர்ஆர் 5.6 அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஒரு லொஸ்ட் ஆயிக்கும். அந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். நோ ரிஜெக்ட் பிகாஸ் எம்ஐஆர்ஆர் இஸ் 5.6 லெஸ் தேன் ஆர் எங்களோட வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10. ஆகவே அதை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஆல்சோ இஃப் எம்ஐஆர்ஆர் லெஸ் தேன் ஆர் என்பிவி வில் பி நெகட்டிவ். என்பிவி வந்து நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் என்பிவியை கால்குலேட் பண்ணோம்னா நெகட்டிவ் வந்துச்சு 386.
ட்ரிபிள் த்ரீன்ற அந்த ஆன்சர் எங்களுக்கு வந்துச்சு. இந்த 386 இந்த இதுதான் எங்களுக்கு அந்த கல்குலேஷன்ல வந்த என்பிவி. ஆகவே என்பிவி மைனஸ் ஆயிருந்தா ஷுவரா நிச்சயமா அந்த இடத்துல எம்ஐஆர்ஆர் மைனஸாக தான் குறைவாகத்தான் காணப்படும் டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை விட. ஆகவே எம்ஐஆர்ஆர் லெஸ் தேன் ஆர் என்பிவி வில் பி நெகட்டிவ். என்பிவி நெகட்டிவ் இரண்டு இருக்கிற நேரம் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுக்கிறதுனால எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஏண்டா இந்த 10% நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகிக்கிறோம். அதுக்கான வேறொரு ப்ராஜெக்ட், அதுக்கான அடுத்த ப்ராஜெக்ட் போகிறது தான் எங்களுக்கு லாபம் ஆகிக்கும். நாங்கள் எந்த ப்ராஜெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதுக்கு வர்றோமோ அந்த ப்ராஜெக்டை நாங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டரா இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நாங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அதனை எடுக்கிறது தான் சிறந்ததாக அமையும். அன்ஈக்குவல் லைஃப்ஸ். இப்போ நாங்கள் புதிய ஒரு விஷயத்துக்கு போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்ததுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 ப்ராஜெக்ட் இருக்குது. 2 ப்ராஜெக்டையும் லைஃப் டைம் வந்து டிஃபரெண்ட், ஒரே லைஃப் டைமாக காணப்படுறதில்லை. விச் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ப்ராஜெக்ட் ஆஃப் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எங்களுக்கு 10% தரப்பட்டிருக்குது. வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% காணப்படுற நேரம் எந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு லாபகரமானதாக அமையும் என்றதுதான் இங்க கேள்வி ஆயிக்குது. அதாவது 2 ப்ராஜெக்ட், 2டையும் பீரியட் வித்தியாசம். உதாரணமாக ப்ராஜெக்ட் எஸ் எடுத்தா 100 மில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம். அதோட லைஃப் டைம் 2 years. 2 பீரியட். ஒன்றில் ஃபர்ஸ்ட் பீரியட்ல 6 எம்ப்ளாய்க்கும் நாங்கள் இயர்ஸ் எடுத்தா 2 பீரியட். அதே போல இன்னொரு ப்ராஜெக்ட்ல நாங்கள் 100,000 இன்வெஸ்ட் பண்றோம்னு எடுத்தா அதோட ப்ராஜெக்ட் எல் அது பொறுத்தவரையில எங்களோட கேஷ் இன்ஃப்ளோ வந்து 4 பீரியடாக காணப்படுது. ஆகவே இந்த 2 ப்ராஜெக்டையும் எங்களுக்கு ஒப்பிடுறது சிக்கலை கொண்டு வரும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2 இயர்ஸாக காணப்படுது, அதோட கேஷ் அவுட்ஃப்ளோ 2 இன்ஃப்ளோஸ் தான் காணப்படுது. மற்ற ப்ராஜெக்டை பொறுத்தவரையில 4ஆக காணப்படுது. இது ரெண்டையும் வச்சு நாங்கள் எதை செலக்ட் பண்றோம்னா எங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வரும். ஏண்டா மேலே உள்ள எஸ் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில அது திரும்ப அந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் என்ன நடக்கும், அது ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணப்பட்ட மணிக்கு என்ன நடக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஆகவே அது அந்த பணம் எவ்வளவு உழைத்து தரும்ன்ற ஒரு விடயமும் வரும். இந்த இடத்துல நாங்க என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு பிரச்சனை வரும். ஆகவே நான் முந்தி அன்ஈக்குவல் லைஃப்ஸ்ல பார்த்தோம்னா அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை பார்த்தோம் என்றால் ப்ராஜெக்ட் எஸ் எடுத்தோம்னா எஸ் என்பிவி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அவுட்ஃப்ளோ 0 இயர்ல வந்து அது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 100,000ஆவே காணப்படும். அது பிறகு செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர் 1 வருடம் முடிகிற நேரம் 60,000 இன்ஃப்ளோ இருக்குது. 60,000 நாங்கள் டிஸ்கவுண்ட் இன்ஃபேக்ட் 10% யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணா 54,545 வரும். அதே போல செகண்ட் இயருக்கும் எங்களுக்கு 60,000 திரும்ப கிடைக்குது. 2 ஈக்குவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைக்குது. அதை நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணோம் என்றால் எங்களுக்கு 49,587 வருது. அவை டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு வர டோட்டல் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 4,132. 100,000 மைனஸ் 100,000 நாங்கள் இந்த பிளஸ் 2ஐயும் எட் பண்ணி மைனஸ் 100,000 நாங்கள் அதுலேருந்து கழிச்சோம்னா 4,132 வரும். அதே போல ப்ராஜெக்ட் எல்ல எடுத்தோம் என்றால் ப்ராஜெக்ட் எல்லாம் பொறுத்தவரையில 100 மில்லியன் எங்களுக்கு இனிஷியலா அவுட்ஃப்ளோ காணப்படுது. அதே பிறகு 33,500 ஈக்குவல் இன்ஃப்ளோஸ் காணப்படுது. அப்ப அந்த ஈக்குவல் இன்ஃப்ளோஸையும் ப்ரெசன்ட் வேல்யூவை நாங்க பார்த்தோம்னா அந்த தொகையை கூட்டி அவுட்ஃப்ளோவை கழிக்க வாரது 6,190. ஆகவே இந்த அடிப்படையில நாங்க பார்த்தா என்பிவியை பொறுத்தவரையில ப்ராஜெக்ட் எல் வந்து greater than NPVS. Therefore,
is L is better. அதாவது இப்போ இந்த ப்ராஜெக்ட் நாங்க ப்ரெசன்ட் வேல்யூ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா என்பிவி வந்து எங்களுக்கு 4132 619 ரெண்டுலேயும் வருது. ஆகவே என்பிவி கூடினது தான் நாங்கள் எடுப்போம். என்பிவி கூடினது எடுக்கிறோம்னா எல் ப்ராஜெக்டை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்றது சரியா, செலக்ட் பண்ணலாமா என்றா ரெண்டுடையும் பீரியட் வித்தியாசம். ஒன்றுல 2 இயர்ஸ், அடுத்ததுல 4 இயர்ஸ். ஆகவே இந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ் இந்த பணம் எங்கேயோ முதலிடப்பட போகுது, எங்கேயோ வருமானம் உழைத்து தர போகுது. அவ்வாறு உழைத்து தர போகும்ன்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் இது ஐடியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணல என்றால் அது பிரச்சனையாக இருக்காது. நாங்க சொல்லுவோம் இதை இன்வெஸ்ட் பண்றோம். அவ்வாறு இன்வெஸ்ட் பண்ற நேரம் என்ன நடக்கும்? அவ்வாறு இன்வெஸ்ட் பண்ற நேரம் என்ன நடக்கும்? ஆகவே இங்கிருந்து எங்களுக்கு டிசிஷன் ஒன்று போக இயலாது. இந்த தகவலை வச்சு that can be decide only if the time period are same. டைம் பீரியட் சமனாக காணப்பட்டா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு டிசிஷனை போகலாம். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்ப என்ன செய்யறேன்டா, இதுக்கு நாங்க செயின் அப்ரோச், ரிப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச் ஒன்றுக்கு நாங்க போறோம். ரிப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச். அந்த ரிப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச்ல என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு 100 மில்லியன் அவுட்ஃப்ளோ ஒன்று வரும். அது பிறகு ஃபர்ஸ்ட் பீரியட்ல 0 பீரியட்ல 100 மில்லியன் எஸ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ல எங்களுக்கு 60 மில்லியன் வரும். செகண்ட் பீரியட் முடிய 60 வரும். திரும்ப நாங்க 100 அவுட்ஃப்ளோ பண்றோம், திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றோம் 100 மில்லியன். அந்த பணத்தை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றோம். அப்ப எங்கள்கிட்ட 60 வரும், 100 நாங்க போட்டோம்னா 40 தான் அவுட் ஃப்ளோ ஆகும். ஏன்னா 60லேருந்து 100 கழிச்சா 40 எங்களுக்கு அவுட் ஃப்ளோ உண்டாகும். நெட்டா 40 தான் அவுட் ஃப்ளோ ஆகும். 40 அவுட் ஃப்ளோ ஆகினா தேர்ட் இயர்ல எங்களுக்கு திரும்ப 60 கிடைக்கும், ஃபோர்த் இயர்ல திரும்ப 60 கிடைக்கும். ஆகவே ரெண்டு டைம் என்பிவியை பார்த்தோம் என்றால் நாங்க இங்க எடுக்கிறோம் என்னண்டா ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். திரும்ப இந்த 2 இயர்ஸ் முடிய திரும்ப இந்த 100 மில்லியன் எங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப எங்களுக்கு 40 அவுட் ஃப்ளோ ஒன்று வரும் 2ல. அது பிறகு நாங்க 16 ஃப்ளோ வரும். ஆகவே 16 ஃப்ளோவும் 140 அவுட் ஃப்ளோவும் இருக்குது. இது நெட் பிரசன்ட் வேல்யூவை பார்த்தா என்பிவி வந்து 7,547. உங்களுக்கு தெரியும் நேரத்தோட நாங்க பார்த்ததுல ப்ராஜெக்ட் எல்ல வந்து 6190 வந்துச்சு, ப்ராஜெக்ட் எஸ்ல வந்து 4132. நாங்க செயின் அப்ரோச்சை ஃபாலோ பண்ற நேரம் என்ன நடக்குன்றா, நாங்க ரீஇன்வெஸ்ட் பண்றதை நாங்க கன்சிடர் பண்றோம். அவ்வாறு ரீஇன்வெஸ்ட் பண்றதுனூடாக எங்களோட நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து 7,547. இப்ப எங்களுக்கு விளங்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் எது சிறந்ததுன்னு. ஆகவே நாங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்குற நேரம் எங்களுக்கு எது சிறந்தது? டு ஃப்ரான்ச்சைஸ் எல் என்பிவி 6,190, 7,547 வருது. இதில் ஒரு பிரேக் டவுன் தந்திக்குது, இதை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை யூஸ் பண்ணால் வார தொகை தான் அந்த அமௌண்ட். ஆஃப்டர் 2 இயர்ஸுக்கும் நாங்கள் அதை டிஸ்கவுண்ட் பண்ணால் எங்களுக்கு டோட்டலாக வரும். இதை வந்து நாங்கள் 3 எடுக்கலாம், எடுத்து அதை கால்குலேட் பண்ணுவோம் மேலும். அல்லது இந்த இடத்துல காட்டிக்கிற மாதிரி 4132க்கு அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணியும் எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். எப்படியோ எங்களுக்கு கூடுதலான ஒரு இன்ஃப்ளோ உண்டு, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து வருது.
ஆகவே அவ்வாறு வார நேரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் எங்களுக்கு இப்ப விளங்குது எஸ் தான் சிறந்ததாக காணப்படுது. ப்ராஜெக்ட் எஸ் வந்து சிறந்ததாக காணப்படுது. என்பிவிஎஸ் வந்து if investment need to be increased, அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா திரும்ப இன்வெஸ்ட் பண்ற நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் 100 மில்லியன் தான் அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஆஃப்டர் ரீஇன்வெஸ்ட் பண்ற நேரம் நாங்கள் இங்கே பார்த்தோம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 100 தான் செஞ்சோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து 105 ஆக மாறும்டா. அந்த டைம்ல வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 105 ஆக மாறுமாக இருந்தால் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஊடாக என்பிஎஸ் வந்து 3415 அந்த அமௌண்ட் தான் வரும். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க நேரத்தோட பார்த்த எல் வந்து ப்ராஜெக்ட் எல் வந்து பெட்டர் தேன் எஸ். ஆகவே நவ் சூஸ் எல். எப்படியோ நாங்க அந்த அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு செயின் அப்ரோச்சை யூஸ் பண்ணா இந்த விடயத்தை எங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். சூஸ் த ஆப்டிமல் கேபிட்டல் பட்ஜெட். உகந்த மூலதன தேர்ந்தெடுப்பது. அடுத்து சூஸ் தி ஆப்டிமல் கேபிட்டல் பட்ஜெட். Invest in all project if NPV is greater than 0. NPV ஜீரோ விட கூடுதலா இருந்தா if capital is unlimited, எங்கள்கிட்ட போதுமான அளவு கேபிட்டல் மீக்குது, இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்டா மீக்குறேன்டா NPV வந்து greater than 0 இருந்தால் நாங்க எங்களுக்கு எல்லா ப்ராஜெக்டையும் அந்த ஜீரோ விட என்பிவி கூடுதலாக இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இஃப் கேபிட்டல் இஸ் லிமிட்டட், எங்களோட கேபிட்டல் வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் இன்வெஸ்ட் ஓன்லி இன் செலக்டட் ப்ராஜெக்ட், நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட ப்ராஜெக்டில் என்பிவி கூடுதலாக இருக்கிற ப்ராஜெக்டை எங்களுக்கு தெரிவு செய்யலாம். இன் திஸ் கேஸ் ஐதர் இன்க்ரீஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓ யூஸ் கேபிட்டல் ரேஷியோவிங். இப்படியான ஒரு டைம்ல நாங்க பார்த்து என்ன செய்யறேன்னா இப்ப இஃப் கேபிட்டல் இஸ் லிமிட்டட், எனக்கு கேபிட்டல் லிமிட்டட் ஆகிக்கிற நேரம் இன்வெஸ்ட் ஓன்லி இன் செலக்டட் ப்ராஜெக்ட். அதுக்கு என்ன செய்வோம்டா இன் திஸ் கேஸ் ஐதர் இன்க்ரீஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓ யூஸ் கேபிட்டல் ரேஷியோ. இந்த விடயத்துல மூலதனத்தின் ஓரளவு செலவை அதிகரிக்கும் அல்லது மூலதன ரேஷியோவினை பயன்படுத்தலாம். அதாவது நாங்க இன்னும் வந்து மார்ஜினல் காஸ்ட் மெத்தட் அல்லது ரேஷியோ மெத்தடை யூஸ் பண்ணலாம். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் should be used if it is a expensive floating cost to raise external capital. Marginal cost of capital should be used. என்றா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நாங்கள் யூஸ் பண்ணோம் என்றா நாங்கள் மேலதிகமாக சேர்க்க போற அந்த திரட்ட போற பணத்துக்கான காஸ்ட் வந்து கூடுதலாக இந்த ஃப்ளோட்டிங் காஸ்ட். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் டு ரேஸ் எக்ஸ்டர்னல் கேபிட்டல். வெளி கேபிட்டலை நாங்கள் தேடுற நேரம். இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அது வந்து முதலீட்டாளர்களோட இடரையும் அதிகரிக்கும். மூலதனத்தின் ஓரளவு செலவு என்றால் மூலதனத்தின் ஓரளவு செலவு பயன்படுத்தப்பட வேண்டும். வெளி மூலதனத்தை திரட்டுவது விலை உயர்ந்தது விலை, அதாவது நாங்கள் எங்களுக்கு காஸ்ட் வந்து கூடுதலாக இருந்தா வெளி மூலதனத்தை பயன்படுத்துறது, அந்த நேரத்தில் நாங்கள் இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றதை யூஸ் பண்ணணும். ஆபத்தை அதிகரிக்கும். இது நாங்கள் வெளியால் பரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கூடுதலாக காணப்படுற நேரமும் எங்களுக்கு நிறுவனங்களுக்கு அது ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும். கேபிட்டல் ரேஷியோவிங் required because investment are not made in all projects which result in positive NPV. அதாவது கேபிட்டல் ரேஷியோ எங்க தேவைப்படுறேன்டா என்பிவி எல்லா ப்ராஜெக்ட்லயும் பாசிட்டிவாக இருக்கிற நேரம் எந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு சிறந்தது அந்த இடத்துல நாங்கள் ரேஷியோ அனாலிசிஸ் ஒன்றுக்கு போகணும். கேபிட்டல் ரேஷியோ எங்களோட கேபிட்டலுக்கு எப்படி அந்த ப்ராஃபிட் காணப்படுது அது எங்களுக்கு அந்த இடத்துல முக்கியம். ஏன்னா என்பிவி பார்த்தா கூடுதலா இருக்கும்.
என்பிவி நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா கூடுதலா இருக்குது சில ப்ராஜெக்ட்ல. ஆனா சிலத்துல குறைவா இருக்குது, ஆனா பாசிட்டிவா இருக்குது. ஆனா அதனோட எங்களுக்கு பார்த்த பார்வை முடிவு வரையில நாங்க ஒரு கேபிட்டல் ரேஷியோவிங் போகணும். அண்டர் அப்பர் லிமிட் இம்போஸ்ட் ஆன் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப எங்களுக்கு லிமிட்டட், நாங்க இதை இன்வெஸ்ட்மெண்ட் அபிலிட்டி அல்லது கேபிட்டல் வந்து எங்களோட லிமிட்டடாக காணப்படுற நேரம் அனைத்து முதலீட்டு திட்டங்களிலும் நேர் என்பிவி காணப்படவில்லை அல்ல காணப்படுகின்ற போது required because investment are not made in all project. நேர் என்பிவி காணப்படும் போது, ஆனா எங்களோட முதலீட்டுட எல்ல காணப்படுற நேரம் required because investment are not made in all project. நாங்க இந்த தமிழ்ல சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது டிரான்ஸ்லேஷன்ல. அதாவது எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்து எங்களுக்கு என்பிவி நேராக காணப்படுற நேரம், அதே நேரம் எங்களோட முதலீடுக்கு தேவையான பணம் மூலதனம் காணப்படாத போது மேல் வரம்பு விதிக்கப்படுகின்றன. எதிர்கால முதலீட்டுக்கு நாங்க அப்பர் லிமிட் ஒன்று வந்து இம்போஸ் பண்ணுவோம். அப்பர் லிமிட் இம்போஸ் அண்ட் அப்பர் லிமிட் இம்போஸ்ட் இன் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு அப்பர் லிமிட் ஒன்று மேல் எல்லை வரம் ஒன்று காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ரீசன் ஃபார் ஆப்டிமைசிங் கேபிட்டல் பட்ஜெட். நாங்க வந்து ஏன் கேபிட்டல் பட்ஜெட்டை ஆப்டிமைஸ் பண்றோம்? ஆப்டிமைசிங் கேபிட்டல் ரிடியூஸ் டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் காஸ்ட் ஆஃப் ரேசிங் கேபிட்டல். ஒன்று வந்து எங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டலை ரேஸ் பண்றதுக்காக வேண்டி ஏற்படுகின்ற டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் காஸ்ட்டை வந்து குறைத்து கொள்வதற்காக insufficient resource to invest in all project that gives positive. அதாவது எங்கள்கிட்ட இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸ், தேவையான மூலதனம் இல்லை. மூலதன வரவு செலவு திட்டங்களை மேம்படுத்துவதற்கான காரணம் மூலதன திரட்டுவதற்கான நேரடி மற்றும் மறைவுகளை செலவுகளை குறைத்தார். இந்த கேபிட்டல் பட்ஜெட் மெயின் ஒரு நோக்கம்தான் எங்களோட மேலதிக செலவுகளை குறைக்கிறது. அடுத்தது நேர் என்பிவி வழங்கும் அனைத்து திட்டங்களும் முதலீடு செய்ய போதுமான வளங்கள் இல்லை. இதுல வளங்கள்ன்ற நேரம் ஒன்று பணம் வைக்கலாம், அது முக்கியம். நிதி இல்லாமிக்கலாம், அல்லது தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாமிக்கலாம், தேவையான மெஷினரிஸ் இல்லாமிக்கலாம், போதுமான அளவு மெஷினரிஸ். இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல தான் இந்த ஆப்டிமைசிங் கேபிட்டல் பட்ஜெட்ன்றது தேவைப்படுது. ஏன்னா எங்களோட ரிசோர்ஸ் லிமிட்டட். ரிசோர்ஸ்ன்ற நேரம் நாங்கள் கேபிட்டலை மட்டும் எடுக்க தேவையில்லை, அடுத்த ரிசோர்ஸையும் இந்த இடத்துல நாங்க பார்க்கணும். ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் ரேஷியோ பிட்வீன் present value of future cash flow to initial investment. ரேஷியோ பிட்வீன் present value of future cash flow, அதுவும் அந்த எங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரேஷியோ இஃப் பிஐ ப்ளஸ் greater than 1. அதாவது நாங்கள் ரேஷியோ ஒன்று பண்ணி பார்த்தோம்டா, ரேஷியோவை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்டா, பிஐ ரேஷியோ பிட்வீன் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ, பிஐ இண்டெக்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுற நேரம் ரேஷியோ பிட்வீன் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டால் நாங்கள் எங்களோட ப்ரெசன்ட் வேல்யூ கேஷ் ஃப்ளோ, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கேஷ் ஃப்ளோவை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டால் பிரிக்க வார நேரம் அது ஒன்றை விட கூடுதலாக இருந்தால் அதை நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் சாதகமான சிறந்த ப்ராஜெக்டாக காணப்படும். இனிஷியல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் டிவைட் பண்ணுறோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வர கேஷ் ஃப்ளோ 1 2 3 வரும் n வரைக்கும். அதை நாங்கள் வந்து ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வரது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரெசன்ட் வேல்யூவில் வர அந்த தொகையை நாங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னால பிரிக்க வந்தால் வாரதுதான் வந்து வார விட வந்து ஒன்றை விட கூடுதலாக இருந்தால்
இனிஷியல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். அட்வான்டேஜ் நன்மைகள் சிமிலர் டு என்பிவி, இது என்பிவியை போன்றதே தான், பெரிய டிஃபரெண்ட் இல்லை. கேன் கம்பேர் ப்ராஜெக்ட் ஆஃப் டிஃபரெண்ட் சைஸ், இதில் வந்து எங்களுக்கு என்னன்னா இதை கால்குலேட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணால் டிஃபரெண்ட் சைஸான ப்ராஜெக்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சைஸ் வந்து வித்தியாசப்படுற நேரம் அதுண்ட ரேஷியோவின் ஊடாகத்தான் எந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து லாபகரமானதுன்றத பார்க்கலாம். ஆகவே அந்த சைஸ்ட இம்பேக்ட் எங்களுக்கு அந்த டிசிஷனை, இந்த சரியான டிசிஷனை எடுக்கிறத தவிர்க்கிற அந்த விடயத்தை இதன் ஊடாக எங்களுக்கு கட்டுப்படுத்தலாம். டிஸ்அட்வான்டேஜ் சிமிலர் டு என்பிவி, என்பிவியை போல இருக்கிறதுனால இது பெரிய ஒரு இது இல்லை. அதே நேரம் ஒப்பிடக்கூடிய கிவ் ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, ஒப்பீட்டு லாபத்தான் தருது. ரிலேட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்ப இதோட இந்த பகுதி முடிவடையுது. நாங்க இந்த பார்த்த பகுதியில முக்கியமாக நாங்க பார்த்த விஷயங்களை பொறுத்தவரையில கேபிட்டல் பட்ஜெட்டிங்ன்ற அந்த விஷயத்த நான் பார்த்தோம். நாங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோன்னு வரோம்டா கேபிட்டல் பட்ஜெட்டிங்ன்ற விஷயத்துல நாங்க இந்த பார்த்த விஷயம் வந்து இந்த பகுதிகளை தான் நாங்க பார்த்தோம். அதில் வாட் இஸ் கேபிட்டல் பட்ஜெட் என்ற விஷயத்தையும், அனலைசிங் த ப்ராஜெக்ட் தட் மே பி ப்ராஃபிட்டபிள், லாங் டேர்ம், கேபிட்டல் இன்ஃபியூஷன், இந்த விடயங்களை வச்சு தான் நாங்கள் அதனை ஆராயிரோம்ன்ற விஷயத்த நாங்கள் பார்த்தோம். ஸ்டெப் இன் கேபிட்டல் பட்ஜெட், என்னென்ன படிமுறைகள் கேபிட்டல் பட்ஜெட்டில் காணப்படுது, எவ்வாறான படிமுறைகள் காணப்படுது, எதனூடாக அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் நாங்கள் பார்க்குறோம்ன்ற விஷயங்கள், அந்த படிமுறைகளை பார்த்தோம். இண்டிபெண்டன்ட் அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட், அதாவது ப்ராஜெக்டை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ப்ராஜெக்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றோட ஒன்று தொடர்படுகின்ற, ஒன்றோட செயற்பாடு இன்னொன்று பாதிக்கின்ற, இதை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ண்டுவோம். அடுத்து இண்டிபெண்டா அந்த ப்ராஜெக்டால இன்னொரு ப்ராஜெக்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் காணப்படாது. பேபேக் பீரியட் சம்பந்தமாக பார்த்தோம். திருப்பி செலுத்துகிற காலம், இது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஆனால் இதால் வந்து நாங்கள் லாபத்தை கன்சிடர் பண்ணுறது இல்லாததுனால இதால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரயோசனம் இருக்குன்றத சொல்ல முடியாது. இதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்ற விஷயத்தை பார்த்தோம். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஃபார்முலா கால்குலேட் பண்ணி பார்த்தோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஐஆர்ஆர் என்ன, ஐஆர்ஆர் ஏன் முக்கியம் பெறுதுன்றதை பார்த்தோம். இது வந்து ஐஆர்ஆர் எங்களோட எக்ஸ்பெக்டட் கம்பவுண்ட் இன் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றதான் இன்னொரு வகையில் சொன்னால் அந்த ஐஆர்ஆர்ல விஷயம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலும்ன்றதை பார்த்தோம். அதை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஐஆர்ஆர் ஒரு ப்ராஜெக்ட் ஐஆர்ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ஐஆர்ஆர் வந்து அந்த இடத்துல அந்த ஐஆர்ஆரை நாங்கள் யூஸ் பண்ணோம் என்றால் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 0வாக காணப்படும். கேஷ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 0வாக, ஐஆர்ஆரை யூஸ் பண்ணி நாங்கள் காண்ற நேரம் அந்த 0வாக காணப்படும். annual rate of return IRR சம்பந்தமாக பார்த்தோம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அசம்ஷன் அந்த இதில் பார்த்தோம். நாங்கள் என்பிவியில் வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஆனால் ஐஆர்ஆரில் வந்து ஐஆர்ஆர் சொல்லப்படுது. மோடிஃபை இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஐஆர்ஆரில் காணப்படுற குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்காகத்தான் இந்த மோடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதில் முக்கியமாக மோடிஃபை இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படுகின்ற விடயம் கன்சிடர் பண்ணப்படுற.
அடுத்தது டபுள் ஐஆர்ஆர்ல வர டபுள், இது நாங்கள் அந்த கிராஃப்லையும் பார்த்தோம். என்பிவி அந்த 0 ஆற பாயிண்ட் சில சந்தர்ப்பங்கள்ல 2 இடங்கள்ல வரலாம். அவ்வாறான அந்த டபுள் ஐஆர்ஆர்ன்ற பிரச்சனையையும் இது எம்ஐஆர்ஆர் நிவர்த்தி செய்து இதில் அடுத்தது நார்மல் கேஷ் ஃப்ளோ, நான் நார்மல் கேஷ் ஃப்ளோன்ற விஷயத்தை நான் பார்த்தோம். ப்ரொஜெக்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, இதுதான் அந்த 2 இடங்கள்ல எப்படி ஐஆர்ஆர் இது பண்ணுறன்ற விஷயத்த பார்த்தோம். எக்ஸப்ட் ப்ரொஜெக்ட் பி அந்த பார்த்தோம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்கள் இந்த கேட்கலாம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் செயின் அப்ரோச், அதாவது 2 ப்ராஜெக்ட் தரப்பட்டு 2 ப்ராஜெக்ட்ல எதை செலக்ட் பண்ணுற நேரம் 2 ப்ராஜெக்டையும் அந்த காலம் வந்து ஈக்குவலாக இல்லாத நேரம் எப்படி அந்த 2 ப்ராஜெக்டை அனலைஸ் பண்ணலாம்ன்றத இந்த செயின் அப்ரோச் வந்து சொல்லுதுக்கு. அந்த அப்ரோச்சின் அடிப்படையில் நாங்கள் செய்து பார்த்தோம். replacement chain approach method replace. அடுத்த கேபிட்டல் ரேஷியோவிங் பார்த்தோம். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்ற விஷயத்தை பார்த்தோம். ரீசன் ஃபார் ஆப்டிமைசிங் ஆஃப் பட்ஜெட், ஏன் பட்ஜெட்டை வந்து கேபிட்டல் பட்ஜெட்டை ஆப்டிமைஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் அதில் பார்த்தோம். அப்போ இன்றையோட செஷன் இதோட முடியுது. உங்களுக்கு எதுவும் டவுட்கள் இருந்தால் கேட்கலாம், அல்லது என்னை கண்டக்ட் பண்ணி கேட்கலாம்.